ஆமென். நம்மை கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நாளிலே நம்மை அழைத்து வந்த கர்த்தர் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று எப்பொழுதும் நாம் சொல்கிறோம். நம்முடைய வாய் எப்பொழுதும் அவருடைய வாயாய் இருப்பதாம். நம்முடைய வாய் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை உச்சரிப்பதாம். நம்முடைய வாய் அவருடைய வாயாய் மாறிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். ஆமென். ஆக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக எபிரேயருக்கு நிறுவம் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 12:5 வாசிக்க கேட்போம். 309வது பக்கம். எபிரேயர் 12:5 வாசிக்க கேட்போம். சத்தமா வாசிங்க. மகனே, கர்த்தருடைய சிக்ஷை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சுற்றித்து தாம் சேர்த்துக் கொள்கிற இந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷையாக புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் இயேசு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சுற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலவென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சுற்றித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சுற்றி. சிக்ஷையை குறித்து கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவார். இந்த சிக்ஷையை குறித்து நாம் பார்க்கும் இடத்திலே எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடைக்காது. இந்த சிக்ஷை எப்படியாக இருக்கிறது? எல்லாருக்கும் கிடைக்கிற சிக்ஷை. அது மாத்திரமல்ல, அவர் யாரை சிக்ஷிக்கிறாரோ, யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். அதை நமக்கு புரியும்படியாக நம்முடைய பரலோகத்தின் தேவன், ஆவிகளின் தேவன், நம்மை நேசித்த பரலோகத்து பிதா, தாய் மறந்தால் நம்மை மறவாத தம்முடைய உள்ள கையிலே நம்மை வரைந்திருக்கிற பரலோகத்து பிதா நமக்கு சொல்லுகிறார், யாரை நான் நேசிக்கிறேனோ அவர்களை சிக்ஷிக்கிறேன். இந்த சிக்ஷை எல்லாருக்கும் உண்டு என்று சொல்லுகிறார். இந்த சிக்ஷை எல்லாருக்கும் உண்டு. அதை அவர் நமக்கு விளங்கப்படுத்தும் போது எப்படி உலக ரீதியாக நம்முடைய தகப்பன்மார் எங்களுடைய தவறுகளை சரி செய்ய நம்மை சிக்ஷிக்கிறார்களோ அதே போலவே பரம தகப்பன் நம்மை சிக்ஷிக்கிறார் என்று சொல்லுகிறார். அதை அவர் எப்படி சொல்லுகிறார்? உலகத்து தகப்பன்மார் கொஞ்ச காலம், எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம் நம்மை சிக்ஷிக்கிறார்கள். ஒரு 13-14 வயசு நமக்கு வந்துவிட்டால் நம்மை அவர்களால் சிக்ஷிக்க முடிவது இல்லை. அதைத்தான் வேதம் சொல்வது, கொஞ்ச காலம் சிக்ஷித்து பார்த்தார்கள். எப்பொழுது தாயின் தகப்பனை மகன் எதிர்க்க கை நீட்ட ஆரம்பிக்கிறானோ அதோடு அந்த சிக்ஷை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிறுத்தி விடுகிறார்கள். ஏன்? இதற்கு மேல் அவனை சிக்ஷை செய்ய முடியாது. அதை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு நலவென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்களாம். அப்போ அது 12-13 நம்முடைய வளர்ச்சியை கொடுத்து தோளுக்கு மேல மகன் வளர்ந்துட்டான்டா, அதுக்கு மேல தாயும் தகப்பனும் அவனோடு எதுவும் பேசுவது கஷ்டம். ஏனென்று சொன்னால் அவன் எதிர்த்து நிற்கிறவராய் மாறிவிடுகிறான். ஆனால் இவரோ யாரு? நம்முடைய பரலோகத்து தகப்பனோ தம்முடைய பரிசுத்தத்திலே நாம் பங்காகிற வரைக்கும் நாம் என்ன செய்யலாம்? சிக்ஷிக்கிறார். அப்படி என்றால் அந்த சிக்ஷைக்கு ஒரு எல்லை வைக்க
வைக்கப்படவில்லை. தாய் தகப்பனுடைய சிக்ஷைக்கு ஒரு எல்லை, அது நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட பிள்ளை பால் பண்ணிக்கிறீங்களா? தாயை தகப்பனை எதிர்த்து அவர்களுக்கு கை ஓங்குகிற கால் ஓங்குகிறவர்கள் உண்டு. நாம் கண்ணாக கண்டிருக்கிறோம். தாயை தகப்பனை அடிக்கிறவர்கள் உண்டு, கண்ணாக கண்டிருக்கிறோம். இவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பார்களா? இவர்களுக்கு நன்மை உண்டாகுமா? இல்ல. இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பரலோகத்து தகப்பன் தன்னுடைய பரிசுத்தத்திலே நாம் பங்காத பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அதையும் அவர் தெளிவாக சொல்லுகிறார். எவனை நேசிக்கிறார் அவனை சிக்ஷிக்கிறார். எவன் மேல் அன்பா இருக்கிறார் அவனை சிக்ஷிக்கிறார். எவனை தம்முடைய பரிசுத்தத்திலே பங்காகிக் கொள்ள விரும்புகிறார் அவனை சிக்ஷிக்கிறார். ஆகவே சிக்ஷை நமக்கு அவசியம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வேதத்தை நீங்க முழுவதும் வாசிச்சா நாம் எங்கே பங்கடைய போகிறோம் என்பதை இங்கே வேதம் காட்டுகிறது. எங்கே பங்கடைய போகிறோம்? நம்முடைய பங்கு எங்கே? நமக்கு தேவன் வைத்திருக்கிற நித்திய சுதந்திரம் எங்கே? அது எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த இடம்? அங்கே இருக்கிற பரிசுத்த தேவன், பரிசுத்த ரட்சகர், பரிசுத்த தேவ தூதர்கள், அவர்கள் நடுவிலே நாம் பங்கடையும் பொருட்டாக இதை முடிக்கும் பொழுது அவர் தெளிவாய் சொல்லுகிறார். கடைசி 2 வசனத்தை வாசிங்க. கடைசி 2 வசனம் வாசிங்க. 12:28-29. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, ஆதலால் அசைவில்லாத அந்த நித்தியமான அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நாங்கள் அவரை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய கடவோம். ஆராதனை எப்படி இருக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும். அதனாலதான் நாம் சொல்வது கண்களை மூடிக்கொள்ளணும், பிள்ளைகளை நம்மோடு வைத்துக் கொள்ளணும், பால்ய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளணும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கட்டி ஒரு குட்டு போடணும், ஒரு தவறும் இல்லை. நீ கண்ணை மூடிக்கொள்ளணும், கர்த்தரை ஆராதி சொல்லிக் கொடுக்கணும். எட்டி ஒரு குட்டு போடலாம், ஒரு தவறு இல்லை. அது நம்முடைய கடமை. பிள்ளைகளை ஆராதிக்க கற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளை ஒரு வயசுக்கு வந்துவிட்டு அதுக்கு மேல சொல்லும், நீங்க என்ன கூட்டக்கூடாது, நீங்க எனக்கு சொல்லக்கூடாது, அதோட நீங்க நிறுத்திடுங்க என்று சொன்னா வேதம் சொல்றது, தகப்பன்மார் கொஞ்ச காலம் சிக்ஷிக்கிறார். தங்களுக்கு நலவென்று அப்படின்னா மரியாதை இருக்கிற வரை, எதுவரைக்கும் மரியாதை இருக்கிற வரைக்கும், அம்மா அப்பா சொல்லுக்கு பிள்ளை முன்னுரிமை கொடுக்கிற வரைக்கும் நாம் சொல்லலாம். அது எப்பொழுது அதை தட்டுகிறதோ அதற்கு மேல நாம் சொல்றதுல அர்த்தம் இல்லை, என்றால் அது அவமானமாயிருக்கும். ஆக கடைசி வரைக்கும் தாகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளை அது தீர்க்க ஆயுசை, வேதம் சொல்லுது, ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும். அதை மீறி நடக்கிற பிள்ளை அப்ப வயசுல என்ன செய்யணும்? இதெல்லாம் விளையாட்டு, இதெல்லாம் சீரியஸான வார்த்தைகள். அப்ப வயசுல போயிடும், ஆசீர்வாதத்தை இழந்துடும், நல்ல வாழ்க்கையை இழந்துடும், தன்னைத்தானே கெடுத்துக் கொள்ளும். ஏனென்றால் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டா பிள்ளைகள் பெற்றோர் சொல்றதை கேட்கறதுக்கு மறுக்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது? பயமா இருக்கிறது. ஆக வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு எல்லையில நிறுத்துகிறோம், ஆனால் நம்முடைய பரமபிதாவோ எப்படியா அவருடைய பரிசுத்தத்திலே நம்ம பங்காகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறாரா? சிக்ஷிக்கிறார். ஏன்? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இப்ப பவுல் இடையில சொல்லுகிறார், அந்த கிருபையை வாசிங்க. அதே அதிகாரத்துல
15 ஒரு நாள் வாசிங்க. 15 12 15. ஒருவனும் அவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பானவை உடைத்தொழுவி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் திருப்திப்படாதபடி. ஆமென். என்ன சொல்ற? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. அப்போ சிக்ஷை இருக்கிறது, ஆனால் கிருபையை தேவன் நம்மை விட்டு விலகுறது இல்ல. அவர் உங்களை நான் சிக்ஷிக்கிறேன், நான் என்னுடைய கிருபைக்குள்ள. அந்த கிருபையை நீங்கள் இழந்து போகாமல் இருக்கணும் என்றால் பயத்தோடு பக்தியோடு என்ன செய்யுங்க? என்னை ஆராதனை செய்யுங்க. மாத்திரமல்ல, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. அப்போ அவருடைய பரிசுத்தத்துல நான் பங்காகினால்தான் நான் அந்த பரம நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறதை அவருடைய நிழலில, அவருடைய மறைவில, அவருடைய நிழலில, அவருடைய பாதுகாப்புக்குள்ள நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று 91ஆம் சங்கீதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறாரே. அந்த வாழ்க்கை நானும் நீங்களும் வாழணும் என்ற அந்த மறைவில, அந்த நிழலில, உன்னதமானவருடைய பாதுகாப்புக்குள்ள வருங்காலங்கள் கொடியதா இருக்க போகிறபடினால் அதற்குள்ள நானும் நீங்களும் வாழணும் என்றால் நம்ம எல்லாருக்கும் அந்த தகுதி இல்லாமல் இருக்கிறது. அந்த சங்கீதத்தை எழுதின அதே சங்கீதக்காரன் கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவார்? கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் ஏறுவார்? கர்த்தருடைய பர்வதத்தில் யார் தங்கி வாசம் பண்ணுவார் என்று ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த மனிதன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அந்த லிஸ்ட் போடப்படுகிறது. இப்படிப்பட்டவன் தான் அந்த சமூகத்திலே ஏற முடியும், அந்த பாதுகாப்பில் வாழ முடியும். அப்ப 91ஆம் சங்கீதத்தை நாம் ஆசையோடு வாசித்து மனப்பாடம் பண்ணி ஜெபித்தாலும் கூட அதுக்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை நாம் வேதத்தை வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்க, பயத்தோடு பக்தியோடும் அவரை ஆராதனை செய்ய கிடக்குங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஞானம் எப்ப வருது மனுஷனுக்கு? கர்த்தருக்கு ஞானம் எங்க பிறகுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் விட நீங்க புறப்பட என்று சொல்லலாம். ஆனா யாக்கோபு சொல்றார், ஒரு ஞானத்துல புறப்படவன் ஆயிருந்தான் என்ன செய்யலாம்? கேளுங்க, எல்லாருக்கும் கொடுக்கிற விதத்துல கேளுங்க. நம்ம இப்படிதான் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கையை வச்சு, பிள்ளைகள் படிக்குது இல்லையா, கையை வச்சு ஒருவன் ஞானத்தில் புறப்படவனாக இருந்தால் யாருக்கும் சம்பளமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவர் ஒருவரை நீ கடிந்து கொள்ள மாட்டீங்க, அவனுக்கு கேட்கிறவன் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீர்கள் நாம ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஞானத்தை கேட்கிற நபர் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு நபராக இருந்தால் ஞானம் அங்க வரப்போறது இல்லை. வேதம் சொல்றது கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். இங்க சொல்றது பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய, ஞானத்தோட ஆராதனை செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படாம நீங்க ஆராதனை செய்வதில் அர்த்தம் இல்லை என்று வேதம் சொல்றது. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பயம் பரிசுத்தத்தை நமக்கு உருவாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்றார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் பரிசுத்தத்தை கொண்டு வருவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் என்ன செய்வான்? ஞானத்தை பெற்றுக் கொள்வான். அப்ப ஞானம் எங்க வருது? நாம் அந்த வசனத்தை குறித்து இப்படி சொல்லியிருக்கீங்களே, எனக்கு கொடுங்க நாம் கேட்கறதுக்கு முதல் கர்த்தருக்கு பயந்து அந்த வார்த்தையை கேட்கணும். கர்த்தருக்கு பயந்து அந்த வசனத்தை வச்சு செஞ்சிருக்கிறோம். நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பயப்படாமல் நான் அந்த வசனத்தை உரிமை கொண்டாடுறதில்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தோட வசனத்தை உரிமை கொண்டாடுறதில்லை அர்த்தம் இல்லை, ஏனென்றால் அது நமக்கு கிடைக்காம போயிடும். இப்போ இதை பவுல் நமக்கு தெளிவாக எழுதுகிறார். இந்த சிக்ஷை நமக்கு அவசியம். இதை நம்முடைய சங்கீதக்காரன் எப்படி எழுதுகிறார் என்பதையும் சாலமோன் எப்படி எழுதுகிறார் என்பதையும் இந்த சிக்ஷையை குறித்து நாம் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். ஆக முதலாவது நாம் சங்கீதக்காரன் எப்படி எழுதினான் என்பதை 50ஆம் சங்கீதத்திலே இருந்து வாசித்துக் கொள்வோம். எடுத்துக் கொள்ளுங்க. 50ஆம் சங்கீதம் 16, 17, 18. தேவன் துன்மார்க்கனை நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம்? சிக்ஷையை நீ பகைத்து வார்த்தைகள் உனக்கு பின்னாக எழுந்து சிக்ஷையை பகைத்து. அப்போ அவருடைய சிக்ஷையை நாம் என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. அவர் நம்மை அடிக்கும் பொழுது நாம் எதிர்த்து அடிக்க என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவர் நம்மை அடிக்கும் பொழுது, அவர் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது நம்முடைய பிரயோஜனத்துக்கு நாம் அவருடைய பரிசுத்தத்திலே பங்காக கொண்டு விசேஷ
பாருங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா தெய்வம் தன்னுடைய பரிசுத்தத்திலே நாம் பங்காக வேண்டும் என்று, தம்மை போலவே நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிற எங்கேயாவது ஒரு மதம் மார்க்கம் உண்டா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் கோயில் குளங்களுக்கு போய் வந்தாங்க ஒரு காலத்துல. எதுக்கு கோயிலுக்கு போறோம், எதுக்கு குளத்துக்கு போறோம் நமக்கு தெரியும். அங்க என்னத்தை செய்தோம் என்று நமக்கு தெரியும். எதுக்கு போனோம், என்னத்தை செய்தோம், அங்க என்னத்தை அனுபவிச்சோம் என்பது நமக்கு தெரியும். இங்க இவரோ தம்முடைய பரிசுத்தத்திலே பங்காகும் பொருட்டு, அவர் எப்படி இருக்கிறாரோ நாமும் அப்படி இருக்கும் பொருட்டு. அதனாலதான் மற்ற ஆராதனைகளுக்கும் தேவனை ஆராதிக்கிற ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதனைகளுக்கும் வித்தியாசம். நீங்க இந்து கோயிலுக்கு போனா, பள்ளிவாசலுக்கு போனா, வேறு ஆலயங்களுக்கு போனா நீங்க சிரிக்கலாம், ஆடலாம், பாடலாம், கூடலாம், கூமாடம் போடலாம், எதுவும் செய்யலாம். ஏன்? அங்கே இந்த ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்பது இல்ல. பயத்தோடு, பக்தியோடு, நடுக்கத்தோடு ஆராதனை செய்கிற சட்டம் இல்ல. நாங்க எதுக்கு நாம போனோம் நமக்கு தெரியும். திருவிழாக்களுக்கு எதுக்கு போனோம் நமக்கு தெரியும். கொண்டாட்டங்களுக்கு எதுக்கு போனோம் நமக்கு தெரியும். ஆனால் தேவனை ஆராதிப்பது என்பது, என்னுடைய எஜமானன் வந்திருக்கிறார், என் மணவாளன் வந்திருக்கிறார், என் ராஜா வந்திருக்கிறார், என் நியாயாதிபதி வந்திருக்கிறார், அவருக்கு முன்பதாக என் ஆவியாத்ம சரீரத்தை கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, நான் உமக்கே சொந்தம், உம்முடைய பரிசுத்தத்திலே பங்காக என்னை அழைத்திருக்கிறதுனால பயத்தோட நடுக்கத்தோட ராஜாவுக்கு முன்பதாக, நியாயாதிபதிக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பதாக, என்னுடைய மணவாளனுக்கு முன்பதாக, மணவாட்டி நான் பயத்தோட பக்தியோட நடுக்கத்தோட அவரை ஆராதனை செய்யணும் என்று நாம் பார்த்து வரலாம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அவருடைய சிக்ஷையை பகைத்து அந்த வார்த்தையை எங்க போட்டுறாய்? எங்க பேக்கில் போட்டுறார். என்ன மதிப்பு வார்த்தைக்கு பாருங்க. எனக்கு இந்த வார்த்தை, எனக்கு இருக்கு வார்த்தை. யோசிச்சு பாருங்க. யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வல்லதாயும் இருக்கிற அந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்க? முடியுமா? சாந்தமாய் வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்ல, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாக இருக்கிற அந்த திரு வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ என் வசனத்தை, என் சிக்ஷையை பகைக்கிறாய். நான் உன்னை கண்டிக்கும் பொழுது, உன்னை சிக்ஷிக்கும் போது அது வேண்டாம் என்று பகைத்து அந்த வார்த்தையை பின்னாக எறிந்து போடுகிறாய். அவனுக்கு முன்னுக்கு என்ன சொல்லி கூப்பிடுறார்? தேவன் துன்மார்க்கனை, யார துன்மார்க்கன், இவன் யார்? தேவனுடைய பிள்ளை. துன்மார்க்கனை நோக்கி, ஏன் துன்மார்க்கன் என்று சொன்னார்? அதைத்தான் நாம் வாசித்தோம். சிக்ஷையை பகைத்து என் வார்த்தையை பின்னாக எறிந்து போடுகிறார். அடுத்தது வாசிங்க. அடுத்தது, நீ திருடனை காணும்போது அவனோடு ஒன்றித்து போகிறாய், விபச்சாரத்தோடு உனக்கு பங்கு, வாயை பொல்லாப்புக்கு திறக்க, நாவு கற்பனையை பிணைக்க. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நடக்கிற சம்பவங்களை யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள உண்டோ? நாம் எல்லாருடைய மொத்த வசம் போகிறோமோ? சபைக்கு வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை போலும் அவிசுவாசம் அவர்களுக்கு ஏற்றமாய் நாம் மாறி விடுகிறோமா? ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவங்களை கண்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இவங்களை கண்டா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி, தேவனுடைய பிள்ளையை கண்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஊழியக்காரனை கண்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம யாரை காண்றோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறோம்? மாறிடலாம். 4 அரட்டை அடிக்கிறவர்களை கண்டா அந்த 4 அரட்டை அடிக்கிறவங்க, 4 புறம்போக்காரவர்களை கண்டா 4 அதுல ஒரு புறம்போக்கு, 4 பரியாசக்காரர்கள் கண்டா அதுல 4 பரியாசக்காரன், 4 துன்மார்க்கரை கண்டா அதுல 4 5வது துன்மார்க்கர். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயை பொல்லாப்புக்கு, காலை சொன்ன வாதப்பிரியன், வாதப்பிரியன் என்று நீதிமொழிகளை சொல்லப்படுது. சண்டையை மூட்டி விடுகிறான். உலக இல்லாட்டி நெருப்பு என்ன செய்வான்? என்ன செய்வான்? அணைஞ்சு போயிடுவான். கடல் இல்லாட்டி நெருப்பு சாம்பலா போயிடுவான். அதே போல வாதப்பிரியன் சண்டையை மூட்டி விடுகிறவர்கள் இருப்பார்களா? சண்டையை உருவாக்கி விடுகிறவர்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இவர்கள் இல்லை என்று சொன்னா சண்டை இருக்காது. உதாரணத்துக்கு 2 பேர் பிரச்சனை போட்டா சபையில
கையை கொடுக்குறீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க, அப்புறம் வாங்கிங்க, போயிட்டீங்க, விஷயம் முடிஞ்சிடும். ஆனா இதை பார்த்து கொண்டிருக்கிற மூன்றாவது நபர் அந்த சம்பந்தப்பட்டவருக்கு போன் அடிச்சு, நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் பிரதர், உங்களை பற்றி உங்களை பார்த்து இவருக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது, அவ்வளவுதான் போட வச்சிருப்பான், உன்னை மூட்டி விட்டுருப்பான். நீ சமாதானமாய் போயிருப்பா வீட்டை, உன்னை மூட்டி விட்டு உன்னை பத்த வைத்து அதே காரியத்தை உங்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைப்பட்டவர்கள் அடிச்சு, நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான், உங்களை பார்த்து இவர் இப்படி சொன்னார் அல்லவா, எனக்கு கோபம் பத்தி கொண்டு வந்தது என்று போட வச்சிருப்பான். ரெண்டு பேரையும் மூட்டி விட்டுருவான். அப்ப இவங்க என்ன செய்வாங்க, உடனடியே இந்த காரியத்தை மறுபடியும் கொண்டு போவாங்க, அவனையும் சேர்த்து இந்த நெருப்புக்குள்ள போட்டு, குடும்பத்தை இந்த நெருப்புக்குள்ள போட்டு பிரிவினை நெருப்புறது. வாது பிரிவு இல்லாட்டி என்ன இருக்காதா, சண்டை இருக்காதா. அதே மாதிரி விறகு இல்லாட்டி நெருப்பு அவியும் என்று நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர்கள் மூட்டி விடுகிறவர்கள், சற்பனையை பிணைக்கிறவர்கள், கொழுவலை உருவாக்கி விடுகிறவர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எல்லாம் நாம் சிக்ஷையை பகைக்கிறதுனால நமக்குள்ள வருகிறதா. அடுத்தது, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. உட்கார்ந்து, அப்ப மேசையில சாப்பாட்டு மேசையில உட்கார்ந்து நம்ம என்ன பேசுறோம், நம்மளோட செட்டியில உட்கார்ந்து நாம் என்ன பேசுறோம், இதுக்கு முடிவு பண்ணுங்க. நம்முடைய சாப்பாட்டு மேசையில உட்கார்ந்து நாம என்ன பேசுறோம், கர்த்தர் எவ்வளவு கவனமாயிட்டு இருக்கிறார். நம்முடைய செட்டியில உட்கார்ந்து நாம என்னத்தை பேசுறோம், நம்முடைய போதுமாக நாம என்னத்தை பேசுறோம், இதன் விளைவுகள் என்ன என்பது நாம் பின்னுக்கு பார்க்க. சிக்ஷை எப்படி இருக்கும், அந்த சிக்ஷை முடியும் பொழுது அடுத்த கட்டம் என்னவா இருக்கும். அநேகத்துக்கு நமக்கு பதில் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் ஏன் என்று கேள்வி கேட்கிறோம். இன்றைக்கு தேவன் வேதத்துடன் நம்முடைய கண்களை திறப்பாராக, நாம் இதை தப்பித்துக் கொள்ளும்படியாக. இப்படிப்பட்ட கண்ணிகள் இதெல்லாம் ஒரு வலை, சாத்தனுடைய ஒரு வலை, கண்ணி நம்மை இழுத்து அதுக்குள்ள விழுத்து நம்மை பின்னம் பண்ணி போடுகிற கண்ணி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உட்கார்ந்து மேசையில உட்கார்ந்து, திவானில் உட்கார்ந்து அல்லது வீதியில உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமா என்ன செய்கிறாய், என்ன செய்கிறாய், விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு, இதை சொல்லணும் என்றால் தகப்பன் ஆண்டவருடைய மகனுக்கு அவதூறை உண்டு பண்ணுகிறாய். வாசிங்க. நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல நான் இருப்பேன் என்று நினைவு கொண்டால், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக இதெல்லாத்தையும் நான் கொண்டருவன். மகனே மகளே, நீ பேசுகிற எல்லாவற்றையும் நான் கொண்டருவன். நியாயத்திற்குள்ளாக உனக்கு முன்பதாக ஒன்றொன்றாய் நான் மௌனமாக இருந்தேன். நீ செய்யும் போது அப்படி இருந்த நான், நீ செய்யும் போது நான் மௌனமாக இருந்தேன். நீ என்ன நினைச்சிட்டாய், எவ்ரிதிங் இஸ் ஓகே, எல்லாம் சரியா தான் இருக்குது, எல்லாம் நாம் பேசுறது செய்யறதெல்லாம் சரி, நாம நினைக்கிறது எல்லாம் சரி, நாம உட்கார்ந்து பேசுறது, திவானில் உட்கார்ந்து பேசுறது, போன்ல கொடுக்கிற செய்திகள், போனூடாக கலைக்கிற நாம மூட்டி விடுகிற கோடுகள், சண்டைகள், பிரிவினைகள், வாது பிரியர். நானும் நீங்களும் வாது பிரியர்களாக இருப்போமாக. சொன்ன பேரியாளின் மகள், பேரியாளின் பிள்ளைகளாக இல்லாதிருப்போமாக. யோசிச்சு பாருங்க. ரொம்ப கவனமாயிருங்க. ஆண்டு சொல்ற மௌனமாயிருந்தேன். நான் நீ என்ன நினைச்சாய், இப்படியே தான் இருக்கும் இல்ல, எல்லாவற்றையும் நான் கொண்டு வருவேன். அடுத்தது, தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை வீறி போடுவேன், உங்களை நான் சிக்ஷிப்பேன். அன்னைக்கு பார்த்தோம், கடந்த வாரத்துல மிலாற்றினால சிக்ஷிப்பார்கள். என்னதுனால? மனுஷனை அடிக்கிற மிலாற்றினால். தாவீதுக்கு சொல்லுகிறார், பிள்ளைகள் தவறு பண்ணினா நான் என்ன செய்வேன், கிருபைய விளக்க மாட்டேன். ஆனா மனுஷரை தண்டிக்கிற, மனுஷரை சிக்ஷிக்கிற மிலாற்றினால் என்ன செய்வார், ஊர்ல சொல்லுவாங்க காலுக்கு கீழே எங்க அடிக்க சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு, காலுக்கு கீழே இல்லாட்டி கையில, அதையும் சொல்லுவாங்க கையால அடிக்காதீங்க, என்னத்தால அடிங்க, மிலாற்றினால. இப்ப தாய் தகப்பனுக்கு ஆத்திரம் வந்து என்ன செய்யற, அரஞ்சி விடுவது, அடிக்கிற அடிக்கிற பிள்ளைக்கு கால் அடிச்சு போய் நம்ம சரியா கையாள
சொன்னார் மிலாற்றினால் தண்டிப்பேன். அவன் செத்து போகும்படியாக அல்ல, அவனுடைய கையும் அவனுடைய காது அவனுடைய கண் குருடாகி போகும்படியாக அல்ல, மிலாட்லாக உரைக்கிறது கடிக்கிறது. ஆனா கும்புறான் என்ன புரியுது? உரைக்கிறது கடிக்கிறது. வெளியில தான் அந்த அடி இருக்கும், இங்க கால்ல இங்கதான் இந்த அடி இருக்கும், முதுகில. இது உள்ளத்துல உள்ளு வேதனை ஏற்படுத்தாத சர்வத்துல என்ன செய்யும்? அதீத துன்பத்தை ஏற்படுத்தும். ஆக அது நம்மை கொல்றதுக்கு அல்ல, நம்மை என்ன செய்யறதுக்கு? திருத்தி அவருடைய பரிசுத்தத்திலே பங்காற்றுகிறது. அவசரம் உங்களை நான் பீறி போடுவேன். நீ அப்ப என்ன செய்யணும்? நீ செய்யற காரியங்களை எல்லாம் விட்டுட்டு என்னை உங்க வாயால் என்ன செய்? ஸ்தோத்திரம் பண்ணு. எதுக்கு நம்ம வாயை கொடுத்திருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தைகளுக்கு பேசு. இல்லையா என்ன செய்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய. அப்போ சண்டையை புனைக்கிறவர்கள் நான் சொல்லுங்க நிர்பாக்கியவான்கள், அவர்கள் சாத்தானுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சற்பனையை பிழைக்கிறவர்கள் நிர்பாக்கியவான்கள், அவர்கள் சாத்தானுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய சரீரத்தில் ஏற்படுற அத்தனை பிரதிபலிப்பும் நம்முடைய ஆவியில என்ன டிபாசிட் இருக்கோ அதைத்தான் நம்ம வெளியில காட்டுறோம். இதான் 100% உண்மை. மரத்தில இருந்து வெளிப்படுற கனி, மரபப்படியோ கனி அப்படி இருக்கு. அப்போ நம்முடைய ஆவியில என்ன டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதுதான் நம்முடைய சர்வ வாயில சர்வத்துல வெளிப்படும். இதை நாம் ஆராய்ச்சி பார்க்கணும், மறந்துடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஆவியில எண்ணத்தை ஆவியானவர் டிபாசிட் பண்ணியிருக்கிறாரோ அல்லது ஆவியில எண்ணத்தை சாத்தான் டிபாசிட் பண்ணியிருக்கிறானோ அதுதான் வெளியில வரும். ஆவியில டிபாசிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா சற்பனை எப்படி ஆவியை நமக்குள்ள வச்சுட்டாங்களா? எவ்வளவுதான் நம்ம கட்டுப்படுத்த நினைச்சாலும் நாம் அறியாம நம்மளோட வாய் என்ன செய்யணும்? நம்மை அறியாம நம்முடைய வாயை சாத்தா நம்ம நினைப்போம், ஒப்பு கொடுத்துட்டு போவோம். பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது, குறை கூறக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. நாம் ஒவ்வொரு ஞாயிறு ஒப்பு கொடுத்துட்டு போவோம். ஆனா போற வழியிலே போன் அடிச்சு சொல்லிட்டு போயிடுவோம். இன்றைக்கு பிரதர் உங்களுக்கு தான் ஊற்றினார். என்ன பிரதர் எங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது? வேதம் சொல்லுது கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். என்னவா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு விளக்கம். இந்த முழு வேதமும் வெளிச்சம், உண்மையான வெளிச்சம். போதக சிக்ஷை, நான் உங்களை எப்படி சிக்ஷிக்கலாம்? வார்த்தையை கொண்டு உங்களை சிக்ஷிக்கலாம். அதுதான் ஜீவ வழி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வார்த்தை கொண்டு சிக்ஷிக்கும் போது நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் மிலாற்றினால் உங்களை கண்டிப்பார். ஏன்? தம்முடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு இந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எதுக்கு தேவனை கண்டிக்கிறார்? கிருபை அவர் விளக்காமல் என்னை நேசிக்கிறதுனால அவருடைய பரிசுத்தத்துல பங்காக அவருடைய அந்த பரம நித்திய ராஜ்யத்துக்குள்ள முதல் பேரானவருடைய பெயர்கள் எழுதப்பட்ட சர்வ சங்கமாகிய 1000-10,000 தேவ தூதர்கள் பரிந்து பேசுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த பிதாவின் வாசஸ்தலத்துக்குள்ள நாம் நீங்களும் போய் பங்கடையும்படியாக அதுக்கு தேவை பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பங்கடைய பண்ணி அதுக்குள்ள கொண்டு போகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அப்ப ஆண்டு சொல்றார், அதுக்கு நீ இவைகளை எல்லாம் விட்டு சோஸ்திர பலியிடு. அடுத்தது தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு உன் வழியை என்ன செய்? செவ்வைப்படுத்து. கர்த்தர் சொல்றார், உன் வழியை செவ்வைப்படுத்து. எப்படி? இல்லை சொல்லப்பட்ட காரியங்களை என்று வெறுத்து உன் வழியை செவ்வைப்படுத்தி என்னை சோஸ்திர பலியிடு. அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். இது தாவீது சொல்லுகிற புத்திமதி. பல தடவை தேவனிடத்திலே அடி வாங்கின தாவீது. அதனால சொல்றார், தேவனுடைய நியாய தீர்ப்பை நினைச்ச உடனே அவருக்கு என்ன வருதான்? மெய் சிரிக்கிறது. ஏனென்றா அவர் சிகிச்சையை பெற்றுக் கொண்டவர். அதனால சொல்ற சிகிச்சையை பகைச்சிடாதீங்க.
சிற்சியை தூக்கி எரிஞ்சிடாதீங்க, வார்த்தையை தூக்கி எரிஞ்சிடாதீங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. சோஸ்திர பலியிடுங்க, அது தேவனுக்கு பிரியமானது. உங்க வாயில் என்ன வரணும்? சோஸ்திர பலி, இல்லாட்டி சமாதானம். என்ன வரணும்? சமாதானம். சர்க்கரை, விரோதமான பேச்சு மேசையில அல்லது திவானோல நம்ம உட்கார்ந்து, நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து செட்டியில அல்லது மேசையில அல்லது கதிரையில அல்லது உங்களோட ஜெப இடத்துல இருந்து நீங்க என்னத்தை செய்யலாம்? ஆராய்ச்சி பார்க்கலாம். நாம எங்க தவறு கணவன் மனைவி, நாம எங்க தவறு விடுக்கிறோம், நாம இன்னும் என்னத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது, நாம கேட்கிற வார்த்தைகள், இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்ட வார்த்தையில நாம எதுக்கு கீழ்ப்படிய? நம்ம சொல்லுவோம் ஒப்பு கொடுத்துட்டு வாரோம், கத்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பேசுபட்டு கேட்டுட்டு வாரோம், எல்லாம் கேட்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டு வீட்டை போயிட்டு நீங்க பழையபடி அவிசுவாசிகளை போலவே வாழுகிறது என்ன? நம்ம சொல்லுவோம் இல்ல கீழ்படுத்தினா கத்தர் கேட்கிறார். நான் கேட்கிற சத்தம் என்ன? அங்க கேட்கிற ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்ன? சவுத்துல நான் கீழ்படுத்திட்டேன், நான் கத்தோட சித்தத்தை நிறைவேற்றேன். வெற்றி விழா கொண்டாட ஆண்டவர் கேட்கிறார், சாமுவேல் கேட்கிறார், காதுல கேட்கிற சத்தம் என்ன என்றால் நீங்க உங்களை குறித்து கேள்விப்படுகிற காரியங்கள் என்ன? ரொம்ப கவனமா இருக்க. நாம் ஒப்பு கொடுத்தால் அர்ப்பணிச்சா அதை திரும்ப செய்ய கூடாது. பழையபடி நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் உண்மையாய் கர்த்தருக்கு இல்லை. இது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்பொழுது சாலமோன் சிக்ஷையை குறித்து என்ன சொல்லுகிறார்? சாலமோன் எடுத்துக்கொள்ளுங்க 3வது அதிகாரம். அவர் சிக்ஷையை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒன்றிலிருந்து வாசிங்க, 3வது அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிங்க கேட்போம். என் மகனே, போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக்கப்படும். கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே கொண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நட்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை. இப்ப முக்கியமான சம்பவம் நம்ம எல்லா இடத்துலயும் காணப்படுற ஒரு பெரிய மாற்ற முடியாத குணாதிசயம் சுய புத்தியில சாயம். என்ன வந்தாலும் முதலாவது எதுல நம்ம முடிவெடுக்கிறோம்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன வந்தாலும் முதலாவது எதுல நம்ம முடிவெடுத்து கிரிய செய்யறோம்? சுய புத்தியில. என்ன நடந்தாலும் முதலாவது நாம் எடுக்கிற தீர்மானம் எது? சுய புத்தி. என் புத்தி எனக்கு என்ன சொல்லுதோ அதை நான் செய்வேன். கவனமா கேட்டுட்டு வாங்க. ஏனென்றால் சிக்ஷை எங்கே வருகிறது என்பதை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு கோணத்தில் எழுதியிருக்கிறார்கள் சிக்ஷையை குறித்து. இது அவசியம் என்பதை குறித்து. அப்படியே வாசிங்க. சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு என்ன செய்யும்? கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்து வாசிங்க. வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவது யாரு? கர்த்தர். எப்பொழுது சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரை நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்ம பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எவ்வளவு ஆசீர்வாதம்! அங்கே 50 சங்கத்தில் பார்த்தோம், உன் வழியை நீ செவ்வைப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி செவ்வைப்படுத்துறது? தெரிஞ்ச முதலே செய்திருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தர் அவருடைய வார்த்தை நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை அவருடைய வார்த்தைகளை நினைத்து அந்த வார்த்தையை நட ஓடு பறந்து போ, நீ விடமாட்டான். அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வாசிங்க. ஞானி என்று கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு. அடுத்த தப்பு நாம பண்றது முதலாவது சுய புத்தி, 2வது நம்ம பொறுத்த வரைக்கும் நாம சொல்லுங்க ஞானி. பேதைகளுக்கு அவர் போதிக்கலாம். யாருக்கு போதிக்கலாம்? தெரியாதவர்களுக்கு, பேதைகளுக்கு. ஞானி என்று சொல்றாங்களுக்கு போதிக்க முடியுமா? முடியாது. ஞானி என்று சொல்லுகிறவர்கள் அந்த போதனையை ஏற்றுக்கொள்வாங்களா? இல்ல. அதனாலதான் இயேசுவின் போதனை வேசிகள், ஆயக்காரர், பாவிகளுக்கு ரட்சிப்பாயிருக்கிறது. தங்களை ஞானிகள், தங்களை நீதிமான்கள் என்று எண்ணின வேதபாரகர்கள், பரிசேயர், சதுசேயர்கள், சமய தலைவர்களுக்கு அது எப்படி இருந்தது? இடலா இருந்தாது. அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த சிக்ஷையான வார்த்தைகளை பகைத்து அவரை கல்லறியவும், அவரை கொலை செய்யவும், அவரை துணை பிடிக்கவும், அவரை
பின்பற்றினார்கள். அவரை விசுவாசித்து பின்பற்றின ஒரு கூட்டம், அவரை கல்லறிய, அவரை கொலை செய்ய, அவரை குறைபிடிக்க பின்பதாக பின்பற்றின இன்னொரு கூட்டமும் இருந்தது. ஏசப்பா அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஒன்று மட்டும்தான் கேட்டார், தம்முடைய சித்திரத்தை மற்றவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொருத்தர் ஒன்று சொன்னாங்க. அப்ப கேட்டா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுல இன்ட்ரெஸ்டா இருக்குது, நீங்க என்ன குறிச்சு என்ன சொல்றீங்க? அப்ப பேதுரு என்ன சொன்னாங்க? நித்திய ஜீவ வசனம், நீ தேவனுடைய குமார் கிறிஸ்து. நித்திய ஜீவ வசனம் எங்க இருக்கு? உம்மிடத்துலதான் இருக்குது. நீ தேவனுடைய குமார் ஆகிய கிறிஸ்து. ஆண்டு சொன்னார், அது போதும், அது போதும். இந்த வெளிப்பாடு உனக்கு இருந்தா இந்த கல்லின் மேல எல்லாம் புரிஞ்சு கொடுங்க, தப்பா புரிஞ்சு கூட. பேதுரு மேல இந்த கல்லின் மேல், எந்த கல்? இயேசு கிறிஸ்துவாகிய மூலக்கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அதுக்கு தேவை உனக்கு நீ பிரதான, அது பிரதான மேய்ப்பன், நீ பிரதான ஆசிரியர். நான் கட்ட போற சபைக்கு அதுக்கு என்ன தேவை? நான் தேவனுடைய குமாரன் என்ற அந்த வெளிப்பாடு உனக்கு இருந்தா போதும். பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு மேல இல்ல, இது தப்பான விளக்கம். பேதுரு கல்லு, பேதுரு மேல கட்டப்பட்ட அவர் மூலக்கல்லில, யார் மூலக்கல் சொல்லுது? இயேசு கிறிஸ்துவே மூலக்கல். ஆனா பேதுருக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு, இது இவர் தேவனுடைய குமாரன், அதன் மேல அவர் சபையை கட்டுகிறார். வாசிங்க, உன்னை ஞானி என்று பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாவிற்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு சரீரத்துக்கு சுகம். எது? ரெண்டு காரியத்தை செய்யலாம். ஒன்று, முதல் நிறைய காரியங்களுக்கு வசனத்தை மனத்துல வச்சுக்கோ, உள்ளத்துல வச்சுக்கோ, கழுத்துல கட்டு, இதயத்துல எழுது, அதை விட்டுறாதே, தொங்க விடு. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கீழ்ப்படி இருந்தா மறக்காத. பின்பதாக சொல்றாரு, சுயபுத்தியுமே சாயாத. இன்னொன்று சொல்ல, உன்னை ஞானி என்று எண்ணாத. இதை நீ செய்துட்ட சொன்னா அது உன் நாவிக்கு, உன் உடலுக்கு என்னவா? ஆரோக்கியம், விட்டமின். என்னது? விட்டமின். விட்டமின், இது ஆவிக்குரிய விட்டமின். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுற அத்தனை கிரியைகளும் பின்பதாக இருக்கிறது ஆவிக்குரிய உலகம். பாருங்க, கண்ணால காண இந்த சரீரத்தை உருவாக்கினது யாரு? கண்ணால காணாத ஆவிக்குரிய ஆண்டவர். எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது யாரு? கண்ணால காணாத ஆவிக்குரிய சாத்தான். அப்போ ஒவ்வொரு கிரியைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றங்கள், கிரியைகள் எல்லாவற்றுக்கும் பின்பதாக இருக்கிறது ஆவிக்குரிய உலகம். அதைத்தான் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் காண்கிறவைகளை எது உருவாக்கிதான்? காணாத அந்த உலகம். அப்போ அங்கதான் ஸ்டார்ட், அங்க இருந்தா எல்லாம் புறப்பட்டு வருகிறது. அந்த ஆவியில இருக்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு கருவிதான் இந்த சரீரம். அப்போ உங்க ஆவியில் என்ன இருக்கோ அதை நீங்க வெளியே பேசுவீங்க. பரிசுத்த ஆவியினால பிடிக்கப்பட்டிருந்தால் அதுக்குரிய காரியங்கள், ஆவியின் கருவிகள் வெளிப்படும். அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்தால், சாத்தான் ஆவியினால் பிடிக்கப்பட்டால் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும். இதை வைத்து நாம் அளந்து கொள்ளலாம், நம்மை அளந்து பார்க்கலாம். அன்றாடம் நாம் அளந்து, அளவுகோல் வேதவசனம் அல்லது கண்ணாடி என்று சொல்லுகிறது. அது நம்முடைய உருவத்தை காட்டுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எங்கே சரி செய்யணும். ஒவ்வொருத்தருக்கு நாம் வேத வசனத்தை முன்பதாக நம்மை நிறுத்தும் பொழுது அது நமக்கு காட்டி கொடுக்கும். நான் எதை சரி செய்யணும், எங்கே நான் தவறுறது, எங்கே என்னுடைய காரியங்கள் சரியாக்கப்படவில்லை, அது சரி செய்யப்படவில்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் நாவிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புக்கு ஊனம். அப்ப உடம்புக்கு அது புஷ்டி, உன் எலும்புக்கும் புஷ்டி. எலும்பு இருந்தா தான் உடம்பு நல்லா. எலும்பு வளைஞ்சா உடம்பு என்ன செய்யும்? வளைஞ்சிடும். எலும்பு நோந்தா உடம்பு வந்துடும். காலம் நோந்தா நடக்கவே முடியாது. முதுகெலும்பு நோந்தா அதுக்கு கூடாது. எத்தனை எக்ஸ்ரே, எத்தனை ஆபரேஷன், எத்தனை மருந்து. இப்போ சரீரத்தின் சுகபலம் ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்பணும், இது அபியாசப்படுது. ஏனென்றால் இது நல்ல ஔஷதம் என்று சொல்றது. என்னவா நல்ல ஔஷதம்னா மருந்து. எது? இந்த வார்த்தை நல்ல ஒரு ஔஷதம், ஒரு மருந்து.
அது என்ன செய்யும்? என் எலும்புக்கு, என் சரீரத்துக்கு புஷ்டியை கொடுக்குமா? வாசிங்க. எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனப்படுத்து. அடுத்தது, உன் பொருளாலும் எல்லா விளைவும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற எல்லாவற்றினாலும் முதல் பலனினாலும் கர்த்தரை என்ன செய்ய கனப்படுத்த. அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. எதுல? உன் பொருளால். உன்னுடைய எல்லா விளைவும் கர்த்தர் உனக்கு என்னென்னலாம் கொடுக்கிறாரோ, நம்மளுக்கு சம்பளத்துல மட்டும் அவருக்கு 10 போட்டுட்டா போதும் இல்ல. அவங்களுக்கு என்னென்னலாம் தருகிறாரோ அதிலே அவரை நீ கனப்படுத்து. அதிலே அவரை நீ கனப்படுத்து. உன்னுடைய பொருளினாலும் உன்னுடைய எல்லாவித விளைவினாலும், விளைவின் முதல் பலனாலும், முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைக்கிறதுல முதலாவது கர்த்தரை கனப்படுத்தி. வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாகிறது, நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோம். என் மகனை, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாது. அவர் கடிந்து கொள்ளும் போது இவைகளை நீ செய்யாமல் போனால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? சிக்ஷிப்பார். இதில் எழுதப்பட்டு முன்பதாக சொல்லிக் கொண்டு வந்தாரே, இவைகளை நீ செய்யாமல் போனால் கர்த்தர் உன்னை சிக்ஷிப்பார். ஆண்டவர் வார்த்தை என்று சொல்லி விசேஷமாய் வார்த்தைகளை சொல்லி அதுக்கு பொறுப்பாக நமக்கு கிடைக்கிற எல்லா விளைவின் முதல் பலனாலே நமக்கு என்ன கிடைச்சாலும், ஒரு மனுஷன் நம்முடைய கையில இதை வச்சுக்கொள்ள 100 யூரோ கொடுத்திருப்பாலும் அதுல 10 ரூபா இருக்கு கர்த்தருக்கு. நம்ம சொல்லக்கூடாது, ஓ இது அவங்க சும்மா தந்துட்டு போனது இல்லை. நமக்கு 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா கிடைச்சாலும் அது கர்த்தருக்கு. இதை பரிசேயர்கள் செய்தார்கள், சதுசேயர்கள் செய்தார்கள். வேத பாரர்கள் ஒத்த காலம் கொள்ளில வெளியில எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுத்தாங்க. அடுத்த எல்லாத்துலயும் கணக்கா கொடுத்தீங்க, ஆனா இரக்கத்தை நீதியையும் விட்டுட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இதையும் செய்யணும், அதையும் நீங்க செய்யணும். எல்லாத்துலயும் அவங்க கணக்கு பார்த்து கொடுத்தாங்க, அளந்து கொடுத்தாங்க. பொருட்கள்ல தங்களோட பலன்ல அளந்து கொடுத்தாங்க எல்லாவற்றையும். என்னடா அவங்களுக்கு தெரியும், அப்படி நான் செய்யாம எனக்கு சிக்ஷை. அப்ப ஆண்டு சொல்ற, என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாதே. அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது என்ன செய்கிறாங்க? சோர்ந்து போயிடாங்க. அடுத்த வசனம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவரை நேசிக்கிறார் அவனை சிக்ஷிக்கிறார். இப்போ 12 எபிரேயர் 12 பவுல் எழுதுகிறார், உங்களுடைய கலந்து போன கால்களையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் என்ன செய்யுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சிக்ஷையில விழுந்துட்டாங்க. கர்த்தருடைய சிக்ஷை அவர்கள் என்ன செய்தது? படுக்கப்பட்டு. தாவீது சொல்லுகிறார், உன்னுடைய கரம் என்னுடைய பாரமாய், நம்முடைய கரம் என்னே பாரமாய் இருந்தது. அதை வாசிச்சா நமக்கு நலமாக இருக்கும். இந்த சிகிச்சை எப்படி எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதத்தை 32 வாசிங்க. 32ஆம் சங்கீதம் 1 வாசிக்க கேட்போம். இவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். இவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவருடைய ஆவியில் கபடி இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியம். அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதவுகளினாலே நெடுதுகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உங்களுடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி. உங்களுடைய கை என் மேல் என்னை என்ன செய்துட்டு அழுத்திக் கொண்டே இருந்தது. அவனே சொல்லுகிறான், என் பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும், அது சரி செய்யப்படும் வரைக்கும், அதை நான் அறிக்கை செய்யும் வரைக்கும் உங்களுடைய கையின் மேல் பாரமாய். எப்ப அதை அறிக்கை பண்ணி அவன் விட்டானோ அப்பொழுது அவர்களுடைய சமாதானத்தை அவர் கட்டிவிட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, சிக்ஷை நமக்கு அவசியம். ஊர்ல சொல்லுவாங்க, அடியாத மாடு படியா, அதே மாதிரி அடிக்காத பிள்ளைங்க செய்யலாம், படிக்கலாம் இப்படி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவரத்துல இது வார புத்திமதிகள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நம்முடைய தாய் தகப்பன் நம்ம
நம்ம எப்படி சிக்ஷிக்கிறார்கள். அப்போ நாம செய்கிற தண்டனைக்கு நமக்கு அடி விழுந்தாதான் நாம் அடுத்த தடவை என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நாம செய்கிற தண்டனைக்கு அடி விளையில் என்று நாம் என்ன செய்வோம், துணிந்து பாவம் செய்வோம். அப்ப நாம செய்கிற தவறுகளுக்கு தேவன் நம்மை சிக்ஷிக்கிறது அவசியம். அவசியம் அப்படி நான் சிக்ஷிக்காவிட்டால் நீங்கள் வேசியும் பிள்ளைகள், என் நீதியிலே பரிசுத்தத்திலே உங்களுக்கு பங்கில்லை. நான் அப்படி நான் உங்கள் மேல் மிகவும் கரிசனை உள்ளவர், அன்பு உள்ளவர். என்னுடைய பரிசுத்தத்திலே பங்காக்கி உங்களை என்னுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் என் வீட்டிலே கொண்டு போய் என் மடியிலே உட்கார வைத்து அழகு பார்க்க விரும்புகிறவர். என் பரிசுத்தத்திலே நீங்கள் பங்காகும் பொருட்டு நீங்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் என் விழாற்றினால் உங்களை என்ன செய்வேன், தண்டிப்பேன். அன்றைக்கு சொன்ன தாவீதுக்கு அன்றைக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு முழுக்க அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இப்போ 3 பேரும் சங்கீதக்காரர், அதே போல நீதிமொழிகள், அதே போல புதிய ஏற்பாடு பவுல், 3 பேரும் ஒரு காரியத்தை ஒரே அர்த்தப்பட வேறு கோணத்தில் எழுதுகிறார்கள். சிக்ஷை அவசியம். இப்போ இந்த சிக்ஷையை குறித்து நாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்த சிக்ஷையை குறித்து பார்க்க போகிறோம். பார்த்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று நாம் அர்ப்பணிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10 வாசிக்க கேட்போம். 12:10 12ஆம் அதிகாரம் 10 வாசிக்க கேட்போம். இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளப்படினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவம் நீங்க செய்தார். கவனித்துக்கொள்ளுங்க, இவர் செய்த பாவத்தை கர்த்தர் பார்த்து தூதர் அனுப்புகிறார். நீ செய்த பாவத்துக்கு இப்பொழுது தண்டனை அல்லது சிக்ஷை தாவீது வரப்போகிறது. அப்போ இவன் பாவம் செய்தேன் என்று சொன்ன கர்த்தர் சொன்ன பாவத்தை கர்த்தர் மன்னிச்சுட்டான். இப்ப நாம சகோதரனுக்கு சகோதரன் விரோதமாய் பாவம் செய்கிறோம், வாக்குவாதம் பண்ணுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், ஒரு மன்னிச்சுக்கிறோம், அதோட முடிஞ்சது. கர்த்தர் நம்ம மன்னிச்சுட்டார், அவ்வளவுதான் நம்ம போயிடும். அதுக்கு பின்பதாக என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு முறை நீங்க தவறு செய்யும் பொழுது சிக்ஷை உங்களுக்கு ஆயத்தமாய் மறக்காதீங்க. ஒவ்வொரு முறை நீங்க இப்படிப்பட்ட தவறுகளை செய்யும் பொழுது அது எதுவாக சிக்ஷை உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதுக்கு, நாத்தானினூடாக உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அடுத்தது வாசிங்க. அப்பொழுது நீ 14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. இப்ப சிக்ஷை தாவீதுக்கு பதிலா யார் மேல வருது? பிள்ளை மேல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது தேவன் தான் தீர்மானிக்கிறது. இந்த காரியத்துல இந்த சிக்ஷை யார் மேல செலுத்தும்? பாவம் மன்னிக்கப்பட்டது. ஓகே, விஷயம் முடிஞ்சு நம்ம அதோட நிக்கிறோம். அதுக்கு அடுத்தது 2வது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. தேவன் சிக்ஷையால புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கிற சிக்ஷை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தவறு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்டுட்டீங்க, கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அதோட முடிஞ்சது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்கிறோம். கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறார். நீ செய்ததுக்கு மன்னிப்பு உண்டு, அதே நேரம் உனக்கு என்ன உண்டு? சிக்ஷை உண்டு. ஏன் நான் சிக்ஷிக்காவிட்டால் நீ என் பரிசுத்தத்தில் பங்கடைய முடியாது, நீ நீதிமானாய் மாற முடியாது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக செய்த அத்தனை பாவங்களையும் தேவன் மன்னித்தால் அதற்கு நமக்கு எந்த தண்டனையும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அதுக்கு ஒரு தண்டனை வேதம் சொல்லுகிறது, நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக அவமானம் சுமந்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு, அவருடைய பிள்ளையாக்கப்பட்ட பின்பு, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட பின்பு, நீதியின் பிள்ளை நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு நானும் நீயும் பாவம் செய்வோமாக இருந்தார். நம்ம நினைக்கிறோம் பாவம் வேண்டாம், களவு எடுக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, அல்லது போதைப் பொருட்களை பாய்ப்பது, இது உலகத்தின் பார்வையில பாவம்.
பண்ணா வேறு சொல்லுது அவருடைய பிரமாணத்தை மீறுவதே. இதை மனதில் பதிச்சு உலகத்தால் கூட நாம் பாவத்தை நிதானிக்கிறார். அவருடைய பிரமாணத்தை மீறுவதே பாவம். எப்பெல்லாம் அவருடைய பிரமாணத்துக்கு மீறுதலோட வாழ்க்கையில காணப்படுதோ அப்பெல்லாம் நீங்க நம்ம பாவம் செய்துட்டோம். பாவம் செய்துட்டா நம்ம மன்னிப்பு கேட்கணும் உடனடியா. கர்த்தர் நம்ம மன்னிக்கிறார். ஆனால் அதுக்கு சிக்ஷை நமக்கு காத்திருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதை புரிஞ்சாதான் நம்ம பாவம் செய்யாமல் இருக்க பிரயாசப்படுவோம், முயற்சிப்போம். அதுக்குரிய வழியை, அதுக்குரிய கிருபை அவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே பாவம் செய்யக்கூடாதுப்பா. பாவம் செய்யாத இந்த சிக்ஷை வருது. பாவம் செய்யாம இருந்தா இந்த சிக்ஷை இல்ல. அப்போ நம்ம பாவம் செய்யறதுக்கு அஞ்சுவோம். எப்படி பாஸ்டா வாகனம் போகுது, ரெட் லைட் இருக்கு, நமக்கு யாராவது போமா? போனா என்ன நடக்கும்? வாகனம் போற வருடத்துல நம்ம அப்படியே என்ன செய்து விடும்? அடித்து நம்மை ஒன்றுமில்லை என்று ஆக்கிவிடும். அதனால அந்த பச்சை லைட் வரும் வரைக்கும் நாம கவனமா பொறுமையோட பார்த்து கொண்டே இருப்போம். மஞ்சள் விழுந்து அதுலயும் போக பச்சை வரைக்கும். அதுல போனா நம்மை அடித்து விடும். ஆனா பாவம் செய்யறதுக்கு மட்டும் நமக்கு துணிகரம். வாயில கூடாத வார்த்தைகளை பேசுவதற்கு, சற்பனையை பிழைக்கிறதுக்கு, புரோதமாய் பேசுகிறதுக்கு, குறை கூறுகிறதுக்கு, குற்றம் கூறுகிறது நம்முடைய வாய் என்ன செய்கிறது? விரிவாய் திறக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தன் வாயை விரிவாய் திறக்கிறவர் என்ன செய்வார்? நாசம் அடைவார். தன் வாயை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிற. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நம் பாவத்துல நம்முடைய அங்கத்துல முதலாவது நிற்கிறது நம்முடைய வாய். நீங்க சிக்ஷைக்கு தப்பிடுவேன்னா வாய்க்கு முதல் பிளாஸ்டர் ஒட்டி கொள்ளுங்க. பேச வேணும்னா கர்த்தர் சொத்தரிங்க. வேதம் சொல்லுது சோத்திர பலியிடுங்க. அல்லது பக்தி விருத்திக்கு ஏதுவானவர்களை பேசுங்க. வேண்டாம் கிண்டல் வார்த்தைகளும் வேண்டாம், பரியாச வார்த்தைகளும் வேண்டாம். ஏன்? அது அம்புகளை போல தேற்றும். என்ன செய்வா? அம்புகளை போல, ஒரு வாளை போல வெட்டி போடும். இப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆனால் உனக்கு என்ன உண்டு? நாவிலே சிக்ஷை உண்டு. உனக்கு மட்டுமில்லை, உன் பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? சிக்ஷை உண்டு. இதை நீ மறக்கக்கூடாது. எப்படி தண்டிப்பர்? மனுஷரை தண்டிக்கிற வினாற்றினால் அவர்களை நான் திட்டித்து சிக்ஷித்து சேர்த்துக் கொள்வேன். இப்ப தேவன் தன்னுடைய பங்கை செய்துட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்குது? தேவன் அவனை மன்னிச்சா, சிக்ஷையை கொடுத்தார், விஷயம் முடிஞ்சது. அதுக்கு மேல அந்த பத்சேபாள் மேல தேவன் எப்படி இருந்தார்? பிரியமா இருந்தார். ஆனா இதுக்கு நடுவில் இன்னொரு சம்பவம் நடக்குது. இதை பயன்படுத்தி சாத்தா உள்ள வந்துட்டார். நல்ல புரிஞ்ச குடும்பங்களை நடக்கிற கேவலங்கள், இனம் புரியாத பிரச்சனைகள் எப்படி நம்ம குடும்பங்களை வருது? நம்ம பிள்ளைகள் திடீரென்று நமக்கு கீழ்ப்படியாதவர்களாக போராட்டம் பண்ணுங்க, ஆவியுடையவர்களாக புறப்படுகிறாங்க. எப்படி நடக்குது? ஈஸியா பாவம் செய்யணும், ஈஸியா வாயில பேசக்கூடாத பேசுறோம். போராட்டத்துக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, நம்மளுக்கு அதோட சரியன்று கத்தச்சொல் மன்னிக்கிறேன். ஆனால் உனக்கு சிக்ஷை உண்டு. அடுத்த கட்டமா என்ன நடக்கிறது? அப்படி 13 வாசிங்க. 13ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் தாமார் என்ற பெயருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தார். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். பாருங்க, சத்துருல வந்துட்டான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தயவு செய்து உங்களோட மனசுல பதிச்சு கொள்ளுங்க. ஏன் நான் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் என்னை மன்னிக்கிறார், என்னை சிக்ஷிக்கிறார். ஆனால் சத்துரு என்ன செய்கிறார்? அதை வைத்து உள்ளே வந்துட்டான். அப்படியே இருக்கிறீங்களா? அப்படியே இருக்கட்டும், அப்படியே வாருங்க. பின்னாடி நான் சொல்ற வசனத்தை ஓசியா ஓசியா 8ஆவது அதிகாரம் 1054வது பக்கம். ஓசியா 8 1-2 வாசிக்க கேட்போம். 1-2-3 ஓசியா 8 1054வது பக்கம். உன் வாயிலே எக்காலத்திற்கு அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுவை போல தேவன் பாவம் செய்த உடனே தேவன் மன்னிக்கிறார், தேவன் சிக்ஷிக்கிறார். அது தேவனுடைய பங்கு. ஆனால் எங்கே நாம் பாவம் செய்ய
பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. என் பிள்ளை அப்படி போயிட்டு, என் பிள்ளை இப்படி போயிட்டு, ஏன் நீங்க பண்ண தவறு? கர்த்தருக்கு பயப்படாம வாயை திறந்து அவ்வளவு துணிகரமாய் பாவம் செய்கிறோம். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஆனா நீ பேசும்போது நான் மௌனமாக இருந்தேன். ரொம்ப கவனம். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சாத்தானை வரவழைத்து கொடுக்க கூடாது. ஒரு நாள் கொடுக்க கூடாது. கர்த்தர் சொன்னார் ஆதாமிடத்துல, உங்க தோட்டத்தை பண்படுத்தி என்ன செய்ய காத்துக்கொள். இவன் போய் தூங்கினான். சாத்தான் வந்து அவனோட பேசுகிறான். அடுத்த கணக்க உரையாடல் மனசை மாற்றி பவுல் சொல்கிறான், ஏவாளை சாத்தான் வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சிப்பார் என்று எனக்கு ஒரு பயம். எப்படி ஏவாளை சாத்தான் வஞ்சித்தது போல. இப்போ சாத்தான் வந்து ஏவாளோட உரையாடலாம். இப்ப மாப்பிள்ளை எங்க போயிட்டான்? மாப்பிள்ளை புரட்ட விட்டு வேற ஒன்றும் அதான் செய்ய. அவங்க பிரிஞ்சு போக சந்தர்ப்பம் இல்லை, வேற ஜனக்கூட்டம் இல்லை. ரெண்டு பேரும் ஒன்றா தான் தெரிஞ்சாங்க. இப்ப இவர் தூங்குறா. அந்த நேரம் பார்த்து அதான் தூங்காம விழித்திருந்து ஜெபிங்க என்று வேதம் சொல்லுது. சாத்தான் பாரா அவனை கெடுத்து அவனுடைய கையில என்னத்தை கொடுத்தான்? கீழ்ப்படியாமை கனியை கொடுத்து. இப்ப போய் தட்டுற ஆட்டான் எழுதுங்க. ஆறு ஆதாமத்தான் எழுதுங்க. என்ன நீ நித்திரை கொடுக்குற? பழம் கொடுத்துருக்க. என்ன கொடுத்துருக்கிற? பழம் கொடுத்துருக்கிற. என்ன பழம்? கீழ்ப்படியாமை கனி. ஆண்களை தாக்க முதல் பெண்களை தான் சாத்தான் தாக்குகிறார். ஏனென்றால் அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள். வேதமே சொல்கிறது எப்படிப்பட்டவர்கள்? அதே போல ஆவியானவரும் யார் மேல் அதிகமாக தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். இதுதான் காரணம். ஆண்களோட பெண்களோட தான் ஆவியானவர் அவசியம் என்றால் அவர்கள் பலவீனமான பாட்டு அவர்களை லேசாக தாக்கி விடுவார். வார்த்தையை நாம் உறுதியாக சத்ரு எப்படி கழுகை போல கர்த்தருடைய பாருங்க எப்படி அடையாளம். யாருடைய வீட்டுக்கு வரான்? யாருடைய வீட்டுக்கு வரான்? ஆபோஸ்தலர் யாருடைய வீட்டுக்கு? கர்த்தருடைய வீட்டின் மேல் பறந்து வருகிறார். அடுத்த வாசிங்க. எங்கள் தேவனே, உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு கூப்பிடுறாங்க. கர்த்தாவே, சத்ரு வந்துட்டா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை நீ கர்த்தருடைய வார்த்தையை வெறுத்துட்டாய், சத்ரு உன்னை பின்தொடருவார். ரொம்ப கண்ணில் எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்கணும். மனைவி பேசும் பொழுது நீ பார்க்கணும் என்ன ஆவில பேசுறான். ரொம்ப கவனமாயிருக்க. என்ன ஆவில பேசுறான்? ரொம்ப கவனமாயிருக்க. என்ன ஆலோசனை சொல்லுகிறான்? கணவன் பேசும் பொழுது நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. கணவன் அக்கினியால் நிறைந்திருந்தான். மனைவியுடைய எந்த ஒரு ஆலோசனையும் அவனை தவற பண்ண அந்த அக்கினி அதை பற்றி மனைவி அக்கினியால் நிறைந்திருந்தால் கணவனுடைய தவறான ஆலோசனைகள் மனைவியை பின்பற்ற பற்றிக்கொள்ள முடியாது. இந்த அக்கினியை எதுவும் பற்ற முடியாது. மாறாக ரெண்டு பேரும் நூந்து போனாக்களா இருந்தார். அக்கினி அவிந்து ரெண்டு பேருமே அடவும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக ரெண்டு பேரும் பாவத்தில் விழுந்து விடுவீர்கள். வார்த்தையை விட்டு விலகி விடுவீர்கள். நல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கெல்லாம் வார்த்தையை விட்டு நாம் விலகுவோமோ, வார்த்தைக்கு கீழ்ப்படியாக இருக்கிறோமோ, அப்பெல்லாம் சத்ருவை நாம் வருக வருகிறது வரவேற்கிறோம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு. என்னமோ சாப்பிட்டு திருப்பி போட்டு நான் சாப்பிட இல்லை. இதெல்லாம் வாய்க்காது, இதெல்லாம் வாய்க்காது. இதெல்லாம் நமக்கு வெற்றியை தராது. சாப்பிட்டு போட்டு சாப்பிடுறது வாய்ப்பாருங்க. சாப்பிடுங்க உள்ளுக்கு இருக்குது. சாப்பிடுங்க உள்ளுக்கு இருக்கணும். இதெல்லாம் நம்மை ரட்சிக்காது. சத்து
யோசிச்சு பாருங்க, தேவன் நம்ம கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாராம். அதை விட அதிகமா சத்துரு நம்ம கண்ணை வைக்கிறான். எதுக்கு தெரியுமா? எங்க இவன் கீழ்ப்படியாம போவான், நான் உள்ளே போக வேண்டும். மிகவும் அக்கறையா இருக்கிறான் உங்க மேல, தேவனுடைய பிள்ளைகள் மேல. கர்த்தர் நம்ம கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாரா? அவன் நம்ம கண்ணை வைக்கிறான். எதுக்கு? எங்க இவர்கள் கீழ்ப்படியாம போவார்கள். ஏனென்றால் நான் உள்ளே நுழையிட்டோம். உள்ளே நுழைகிறவன் பெற்றோரை தாக்குதல நேரடியாக எங்க போறது? பிள்ளைகளுக்குள்ள. ஏன் தெரியுமா? அவங்க அடிச்சா நீங்க ஓட்ட வைக்க வாலிப பிள்ளைகளை பிடிச்சு. அதனால குடும்பத்தோட நம்ம கத்தோட சந்தர்ப்பம் உட்கார்ந்து நான் ஏதாவது கீழ்படியாம இருக்கிறேன். ஆண்டவரே, பால் மறந்த குழந்தையை போல, பால் மறந்த குழந்தையை போல இருக்க நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தாவே, எனக்கு அடுத்த அளவுகளை நான் தலைகிறதே இல்லை. எனக்கு அடுத்த அளவுகளை நான் தலைகிறதே இல்லை. பால் மறந்த குழந்தையை போல. அப்படின்னா நான் எங்க குடும்பத்தை நான் சரி செய்து கர்த்தருக்குள்ள கட்டி நாம் ஆராய்ச்சி பார்த்து குடும்பமா உட்கார்ந்து கணவன் மனைவி, அப்பா நாங்க இன்னும் என்னத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம், கட்டி பார்த்து கணவன் மனைவி ஆராய்ந்து பார்த்து இன்னும் எதுக்கு நாம கீழ்ப்படியல, இன்னும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதுல கீழ்ப்படியாம இருக்கிறோம். ஏனென்றால் சத்துரு நமக்கு வாரத்துக்கு அதுதான் வழியாய் வாசலாய் இருக்கிறதுனால அவனை நாம் விரட்டணும் என்று சொன்னா, என் குடும்பத்துக்குள்ள என் பிள்ளைகளுக்குள்ள அவனுடைய கிரியை இல்லாம இருக்கணும் என்றால் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள. நல்லா இருந்த குடும்பம் திடீரென்று தன்னுடைய சகோதரியார் தாமரை மேல் என்ன செய்தார்? மோகம் வைத்தார், அவளை அனுபவித்தார், என்று தள்ளிவிட்டார். அப்போ அவள் சொன்னாள், இஸ்ரவேலில் எப்படிப்பட்ட பாவத்தை நீ என்ன செய்யாத? செய்யாதே, செய்யாதே, இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதே என் சகோதரனே என்று அவள் அழுதாள். கேட்கவே இல்லை. கெடுத்து அவளை என்று தள்ளிவிட்டான். என்ன நடந்தது? முதலாவது சாத்தான் என்ன செய்தான்? சகோதரியை கெடுக்கப்பட்டான். அடுத்ததாக சாத்தான் என்ன செய்தான்? அதே சாத்தான் எங்க போனான்? அப்சலோமுக்குள்ள போனான். தாமாருடைய சகோதரனாகிய அப்சலோம் அம்மனை ஒரே போடு சகோதரனை சகோதரன் பகைக்க பண்ணினான். இது சாத்தானுடைய கிரியை, சாத்தானுடைய கிரியை. முதலாவது சகோதரியை கெடுக்க பண்ணினான், இரண்டாவது சகோதரன் கொலை செய்தான், மூன்றாவது அப்சலோம் தப்பி ஓடினவன் மீண்டும் வந்து தாவீதுக்கு விரோதமாக அவனுக்கு தப்பத்தான் தாவீது ஓடி போகிறான். இதெல்லாம் சாத்தான் செய்த கிரியை. இதெல்லாம் சாத்தான் செய்த கிரியை. நம் பாவத்தை லேசா எடுத்து கொள்ளணும். தக்கட சாப்பிட போடு, சாப்பிட நான் செய்யல. கண்ணு கருத்துமாக எச்சரிக்கையாக பாவத்துக்கு மட்டும் நம்ம கொடுத்துட்ட வேண்டாம். கர்த்தர் நம்ம மன்னிக்கிறார், நாம சிக்ஷிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அது சாத்தான் உள்ளே வளர்ந்துகிறார். அதுதான் அவனுக்கு திறக்கும். அருமையாக தாவீது சிதறடிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நடக்கக்கூடாத காரியம் நடந்ததை பார்க்கிறோம். எத்தனை காரியங்களை செய்து கொடுக்க முடியும். கடைசி அப்சலோமும் என்ன நடந்தது? எவ்வளவு காரியங்களை செய்தான்னு சொல்லி, எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தாங்க. ஒரு புயல் காற்று மாதிரி தான் உள்ள வந்தான். உங்களோட குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, உங்க பிள்ளைகளை அவன் என்ன செய்வாங்க தெரியாது. நீங்க செய்த தவறுகள் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். ரொம்ப கவனமாக உங்கள் பெண் வாழ்க்கையை பாதிக்கும், உங்கள் ஆளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அப்போ அவர் சிக்ஷிக்கிறார், என்னை சிக்ஷித்து ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு பக்கம் இருக்க சத்துரு என்ன செய்கிறார் என்கிற அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். சத்துரு நான் பாவம் செய்யும் பொழுது என்ன செய்கிறார்? அவருக்கு ஒரு நாள் கூட நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நான் பாவம் செய்யும் போது நிம்மதியா படுத்து மங்கிறவன எங்களை போல முட்டா இந்த உலகத்துல இல்லை. ஏன் தெரியுமா?
பேசக்கூடாத காரியத்தை பேசி, போனில் செய்யக்கூடாத காரியங்களை செய்துவிட்டு நான் படுத்திருக்கிறேன் என்று சொன்னார். சந்தோஷமா ஏதோ சாதித்தது போல 2 பேரை கூட்டி சண்டை பிடிக்கப்பட்டு பிரிவினை ஏற்படுத்தி விட்டு நான் சாதிச்சுட்டேன். பாருங்க இவருக்கு செய்யற வேலை, பாருங்க இவருக்கு செய்யற வேலை. இப்படி செய்து கொண்டு நாம் நிம்மதியாய் படுத்திருந்து கொண்டு கர்த்தாவே ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னார். சாத்தான் என் வலது வாசத்திலே வந்திருப்பான். எச்சரிப்பாய்விட்டு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். சிக்ஷையை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இதை குறித்து நான் தியானிக்கல, சத்துவ குறிச்சோம். சிக்ஷையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவரின் கண்களை திறந்து சிக்ஷைக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை கண்ணோக்கிப்பார். சிக்ஷைக்கு பிறகு நான் இவர்களை ஏற்றுக்கொண்ட பிறகு சத்துரு அவர்களுக்கு என்ன செய்கிறார் என்பதை கண்ணோக்கிப்பார். தாவீதின் குடும்பத்தில் நான் தெரிந்து கொண்ட, நான் ஆசீர்வதித்த, நித்திய கிருபைகளை கட்டளையிட்ட அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது என்பதை பார். எப்படிப்பட்ட காரியங்களை சத்துரு உள்ளே குழந்தை செய்கிறார். உங்களுக்கு புரியல, பிள்ளை சொல்லு கேட்குதில்லை, பிள்ளை கீழ்ப்படிதில்லை. ஏன் தெரியுமா? உங்களுடைய கீழ்ப்படியாக வரட்டும் இல்லை, உங்களுடைய கீழ்ப்படியாக அந்த பிள்ளைக்குள்ளே அப்படிப்பட்ட தன்மையை சத்துரு விதைச்சிட்டான். விதைச்சா அந்த பிள்ளை உங்களுக்கு கண்டுபடாது. அந்த ஆவியில அவன் பிடிச்சிட்டான். ரொம்ப கவனமா இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள், வாழ்வு பிள்ளைகள் ஆகிறார்கள். அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல் கணவன் மனைவிகள் முடிவு பண்ண அந்த ஒரு நாங்கள் பூரணமா எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைகள் உமக்கு பிரியமா இருக்கணும், உமக்கு ஊழியம் செய்யணும். அந்தந்த வயசுல அதை செய்யணும். அந்தந்த வயசுல அவர்கள் கர்த்தரை ஊழியம் செய்யணும், உண்மை நேசிக்கணும், உண்மை பாடணும், உண்மை துதிக்கணும், உண்மை ஆராதிக்கணும், உன் வசனத்தை தியானிக்கணும், உமக்கு நன்றி சொல்லணும், உண்மை பிரியமா இருக்கணும். வேற என்னதான் எங்களுக்கு சந்தோஷம்? நம்ம பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும், நம்ம பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தியத்தை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் மேலான சந்தோஷம் நமக்கு இந்த பூமியில ஒன்றும் இல்லை. வேற சந்தோஷத்தை நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது கர்த்தருடைய சித்தத்துக்குரிய சந்தோஷம் அல்ல, அது கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பான சந்தோஷம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் நமக்கு இருக்கக்கூடாது. என் பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்கிறதை காட்டிலும் வேற சந்தோஷம் நமக்கு இருக்கக்கூடாது. அதுவே அவருடைய சந்தோஷம், அதுதான் நம்முடைய சந்தோஷம். என் குமாரன் இந்த பூமியில எனக்கு ஊழியம் செய்கிறார் என்பதுதான் பிதாவின் சந்தோஷம். வேற சந்தோஷம் பிதாவுக்கு இல்லை. என் குமாரன் பூமியில என்ன செய்கிறார்? ஊழியம் செய்கிறார், எனக்கு ஊழியம் செய்கிறார். அதுதான் பிதாவின் சந்தோஷம். அதை நிறைவாக்க குமாரன் வந்தார். அதை செய்வதுதான் அவருக்கு சந்தோஷம். அவர் என் சந்தோஷத்தை, என் சமாதானத்தை என்ன செய்யற உங்களுக்கு தான் என் சமாதானம், என்னுடைய சந்தோஷம் சொன்னார். தவாரம் சாத்தான் எங்க வந்தான் இவன்? யாரெல்லாம் யாரெல்லாம் கண்ண வச்சா பாருங்க. ஏசப்பா மேல அவனுக்கு பல கண்கள், ஒரு கண்ணில் பல கண்கள் சொன்னார். வாரா யார் வாரது? உலகத்தின் அதிபதி வாரா வந்து ஸ்கேன் பண்றான். யாரை ஸ்கேன் பண்றான்? ஏசப்பாவை ஸ்கேன் பண்றான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கேன் இப்பதான் வந்திருக்கு மிஷினா. அன்றைக்கு ஆவிக்குரிய ஸ்கேன். அப்போ ஒரு சொல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே, ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே, ஸ்கேன்ல போட்டு பார்த்தா எது கொரோனா வைரஸ் இருக்குதா? அடுத்த உலகத்தின் அதிபதி வருகிறார். ஸ்கேன் பண்ணி பார்க்க வரான். அவருடைய ஸ்கேனிங்ல ஒன்றுமே அகப்படவில்லை. அப்ப என்ன செய்யறான்? விட்டுட்டு போறான். என்ன சொல்லி போறான்? மறுபடியும் வரவே. இந்த ஸ்கேனர் தான் நினைக்கும். நினைக்கிறீங்களா? உன் பக்கத்துல வந்து உன் குடும்பத்துல வந்து ஏன் ஸ்கேன் எங்க ஓட்டை இருக்கு, எங்க உடசல் இருக்குது, எங்க வேலி அடைப்பு பிடிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுது அடைப்பை பிடிக்கினா என்ன கிடைக்குமா? பாம்பு கிடைக்கும். சும்மா எழுதல, பாம்புன்றது ஆவிக்குரிய அர்த்தம். சாத்தான் எங்க அடைப்பு பிடுங்கப்பட்டிருக்குது,
ரொம்ப கவனமாயிருங்க. கொடுத்துறாதீங்க. ஒரு நாளேனும் பாகாலை முத்தம் செய்ய உங்களை உங்கள் பிள்ளைகளையும் கொடுத்துறாதீங்க. அந்த ஒரு முத்தம் ஆண்டவருக்கு சொன்னார், என் பாதத்தில் நீ விழுந்து முத்தமிட்டா ஒரு முத்தம் போதும். கொடுக்காதீங்க. உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ பாகாலுக்கு முத்தமிட, சாத்தானுக்கு முத்தமிட கொடுக்காதீங்க. சொல்லுங்க, நான் என் பிள்ளைகளும் கர்த்தருக்குரியவர்கள், கர்த்தருக்கு என்று நாட்டப்பட்டவர்கள். நான் என் சந்ததி சந்ததியாய் உம்மை சேவிப்போம் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்போம், உமக்கு கீழ்ப்படிவோம், உமக்கு ஊழியம் செய்வோம் ஆண்டவரே. வேறொரு ஆசை இல்ல. பிள்ளை என்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், அங்க போகணும், இதெல்லாம் இல்ல ஆண்டவரே. இதெல்லாம் உலகத்தாருடைய ஆசை, உலகத்தாருடைய திட்டங்கள். உலகத்தாருடன் என் பிள்ளை கனடாவுக்கு அனுப்பி, அங்க லண்டனுக்கு அனுப்பி, அங்க போனா 3000, இங்க போனா 4000, அங்க போனா 5000 அப்படி உழைச்சி எனக்கு அனுப்பிட்டது. எனக்கு என்ன பிள்ளைகள் வளர்ந்துருது. 4 பேர் 4000 அனுப்பலாம் தலைக்கு. இப்ப 16000 மாசம். எனக்கு என்ன குறை இருக்குது? அல்லேலியான்னு சொல்லலாமா? இல்ல. நீ தேவனுடைய சித்தத்தை தவறி விட்டாய். உன் பிள்ளைகள் பணத்தை தான் கொண்டு வருவாங்க தவிர கர்த்தருக்கு அவன் ஊழியம் செய்கிறவங்க இருக்க மாட்டார். என்னை ஏற்கனவே அவர் அந்த பண ஆசையில விழுந்து விட்டாங்க. அதை ஊட்டி விட்டது தாய். உழைச்சி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தனா, நீங்க உழைச்சி 4 பிள்ளைகளை உழைச்சி என்ன செய்யணும்? அம்மா அப்பாவுக்கு பெருமையை சேர்க்கணும். சொல்லுவாங்க, எனக்கு பெருமையா இருக்கு. எதனால? பிள்ளைகள் உழைக்கிறனால பெருமையா இருக்கான். பெருமை என்ற வார்த்தை கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில வரக்கூடாது. நேற்று சாட்சியை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு பெரிய ஊழியத்தோட மனைவி தன் பிள்ளையை சொல்றான், நீ இப்படி இருக்கிறது மகளே எனக்கு பெருமையா இருக்கு. நீ இப்படி இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு சொன்ன. என்றைக்காவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு பெருமை? பெருமை என்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. அது ஒரு இடத்துலதான் இருக்கிறது. அவன் யாரு? சாத்தான். ஆக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, திரும்ப 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 பாவம் செய்யாது. அதை சிம்பிளா எடுக்கிறாங்க. செய்தா என்ன, மன்னிப்பு கேட்டா போச்சே? இல்ல, அதுக்கு பலன். சிக்ஷையில கூட நீங்க தப்பித்துக் கொள்ளலாம். சிக்ஷை கூட உங்களை அவரை சேர்க்குமே தவிர தூரப்படுத்த. ஆனா சத்துரு வந்து செய்கிற காரியம் தான் நாளை பயத்துக் கொள்ளும். நம் குடும்பங்களை சின்னாபின்னமாக்கி நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய மூளையில, நம்முடைய மனதில் எதை பதிச்சிருக்கிறோம்? அவன் தான் மன்னிப்பு கேட்டா போச்சு. இதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. பாவம் செய்தா மன்னிப்பு கேட்டா போச்சு. மன்னிச்சு கொள்ளுங்க சிஸ்டர், மன்னிச்சு கொள்ளுங்க, அதோட சரி. இப்படி அல்லவா லேசாக எடுத்துக்கொள்ளும். அதன் விளைவு என்ன என்பதை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். இதன் விளைவு என்ன? அதன் விளைவு என்ன? அதை தெரிஞ்சாதான் நாம் என்ன செய்வோம்? பாவம் செய்யாமல் இருக்கும். தாவில் நல்ல அனுபவப்பட்டான். இவ்வளவை கண்டு கழிச்சவர் எழுதுகிறார், உங்களுடைய நியாயத்திற்கு என்ன செய்யறது? உங்களுடைய நியாயத்திற்கு நினைச்சவுடனே மெய் என்ன செய்து? அந்த மயக்குச்சல் நினைச்ச உடனே நடந்ததெல்லாம் நினைச்ச உடனே என்ன வருது? மயக்குச்சல் மெய் சிரிக்கிறதா? என் மெய் சிரிக்கிறது. இதெல்லாம் நினைச்ச உடனே தாவீதுக்கு அடிக்கடி நினைவு நடந்த சம்பவம், தான் பண்ணின தப்பு. அதுக்கு பிறகு அவனும் தாமனுடைய வாழ்க்கையில் நடந்தது, அப்சலோம் செத்தது, அப்சலோம் தனக்கு விரோதமாய் வந்தது, தான் ஓடி போனது, மலைக்கு போனது, இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். ஒளிச்சிருந்தது, உயிரை காப்பாற்ற, இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். அடிக்கடி அவனுக்கு இனிமே பாவம் செய்யக்கூடாது, இனிமே பாவம் செய்யக்கூடாது, இனிமேல் வாயை பொல்லாப்புக்கு திறக்கக்கூடாது, இனிமேல் நாவை சற்பனை பிழைக்கக்கூடாது, இனிமேல் மற்றவர்களை குறை சொல்கிறது இருக்கக்கூடாது, இனிமேல் மற்றவர்களை மூட்டி கோல் மூட்டி விடுறது இருக்கக்கூடாது, இனிமேல் நான் மற்றவர்களுக்கு விரோதமாய் செல்வது இருக்கக்கூடாது. வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி தன்னை சுத்திகரித்து தாவீது காத்துக்கொண்டார். கர்த்தர் சாட்சி சொல்லுகிறார், பத்சேபாவுடைய காரியத்தை தவிர தாவீதினுடைய இதயத்துக்கு பாருங்க. தாவீது இன்னொரு தவறு பண்ண, அதை கூட ஆண்டவர் மென்ஷன் பண்ண. இன்னொரு தவறு பண்ணினான், இஸ்ரவேலை கணக்கு பார்த்தார். ஆனா தேவன் சொல்லவே இல்லை, கணக்கு எடுக்க இல்லை, ஒட்ட மட்டும் தான் வந்தார். எது? தாவீது பத்சேபாவுடைய காரியத்தை தவிர இதயத்துக்கு பிரியமானவர். இலக்கம் பார்த்ததை கூட கர்த்தர் கணக்கு எடுக்க. ஆனா சும்மா விட்டாரா?
என்ன செய்தார்? இலக்கம் பார்க்கும்படி யாரால் தாவீதை தூண்டி விட்டது? சாத்தான். வேதத்தை நம்ம தெளிவா படிக்கிறோம். அப்போ தேவன் 3 சிக்ஷை அனுப்பினார். தாவீது என்ன முடிவு எடுத்தான்? அவருடைய கரத்தில் விழுந்தது நலமாயிருக்கும் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து அதை தாராளமாக ஏற்றுக்கொண்டார். தாவீதுக்கு இருந்த நல்ல மனசு சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுதல், சிக்ஷையை பகைக்கிறது எல்லாம் இல்லை. நான் தான் வேலை கொண்டு சிக்ஷிக்கிறான், அப்படியே நான் தான் வேலை கொண்டு சொல்றேன், பாவத்திற்கு என்ன மன்னிங்க. அது அவனுக்கு வெற்றி, அதுதான் அவனுக்கு வெற்றி. நான் பாவம் செய்து நான் தான் வேலை மன்னிங்க. அப்ப நான் தான் சொன்னேன், கர்த்தர் பாவம் நீங்க மன்னிங்க. இவைகளை இவைகள் சாதாரணமான காரியங்கள் அல்ல. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே இதில் அகப்பட்டு வழி தெரியாமல் சின்னமாக்கி கொண்டிருக்கிறது. தாவீது குடும்பத்தில் நடந்த சம்பவம் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தாவீது குடும்பத்தில் நடந்த சம்பவம் இது கொப்பாக இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, கிறிஸ்தவ சபைகள்ல, கிறிஸ்தவ சமுதாயத்துல இது கொப்பான காரியம் எவ்வளவு நடக்கிறது தெரியுமா? அவன் பட்ட பாடுகள், அவன் அனுபவித்த தட்டைகள், அவன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சகோதரர்களுக்குள்ள சகோதரியை கெடுத்தது, சகோதரனை சகோதரன் கொலை செய்தது, தகப்பனுக்கு விரோதமாய் பிள்ளை எழுப்பினது, இவை எல்லாவற்றையும் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ சபைகள்ல, ஊழியத்துல, கிறிஸ்தவ குடும்பங்களை காண்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமான பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம். இதுல கவனமாயிருக்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு கர்த்தாவை செய்து மன்னிப்பு கொடுக்கிற வாழ்க்கையை விட்டுறோம். சிக்ஷையை பெற்று சத்துருக்கு நடந்துக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு நாம் பாவம் செய்யாத பிளாஸ்டர் போடுங்க வாழ்க்கை. ஏன்னா முதலாவது லிஸ்டில முன்னிடத்தில் நிற்கிறது இது வாய். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் தன் வாயை திறக்கிறவன் நாசம் அடைவான். விரிவாய் திறக்கிறவன் தன் வாயை காக்கிறவன் ஆத்மாவை காக்கிறான். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே முதலாவது நம்முடைய வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுக் கொண்டார். நலவாய் துணிபோல எடுத்து தேவையில்லாத வேலைகளை பார்த்தாரு. சபமணிக்கு போகும்பொழுது உங்களுக்கு தான் குத்தி பிரசங்கம் பண்ற, அதெல்லாம் கூப்ப. தேவன் உங்களோடு பேசுகிறார். இல்ல எனக்கு குத்தி பிரசங்கம் பண்ற, தேவன் உங்களோடு பேசுகிறார். யாருக்கும் குத்த இல்லை, யாரையும் தேவன் பகைக்கல, எல்லாரையும் ஒத்தனண்டை சேர்ந்து கொள்ள போடடிச்சு ஆக்களை குழப்பி விடுறது, சபை மக்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது. எனக்கு ஒன்றுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லாட்டி அதுக்கு எனக்காக ஆட்களை சேர்த்துக் கொள்கிறது. நீங்க கீழ்ப்படிய கூடாது, நீங்களும் கீழ்ப்படியாதீங்க என்று சொல்லி ஆட்களை எனக்கு சப்போர்ட்டாக ஒரு குழுப்பை திருப்பிக் கொள்ளுகிறது. எவ்வளவு கொடிய பாவம்! என் வாழ்க்கை சபிக்கப்பட்டதா எனக்கு வாழ்நாள் எனக்கு விடிவே இருக்காது, எனக்கு வெளிச்சமே இருக்காது. கிருபையால வாழ்ந்து கொண்டிருப்பேன். தேவனின் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவே முடியாது. நான் சொன்னேன், மீகாள் சாத வரைக்கும் குழந்தையற்றவளாய் மிரியாமை கர்த்தர் என்ன செய்தார்? காரி மிரியாமை என்ன செய்தார்? முகத்தில துப்பினார். சிக்ஷை. ஒரு வாரம் குஷ்டரோகமாயிருந்தார். மோசையோடு போய் செபிக்கிறார். ஆண்டு சொல்றார், ஒரு வாரம் தகப்பன் அவருடைய முகத்திலே அது சிக்ஷை. நாம் ஆராதிக்கிற தேவன் தம்மை பரியாசம் பண்ண போட்டார். நாம் நினைக்கிறது போல அல்ல அவர், நாம் சிந்திக்கிறது போல நாம் எல்லாத்தையுமே ஒரு கவலை இல்லாமல், கரிசனை இல்லாமல் எல்லாவற்றையும் சிம்பிளாக நாம் எடுத்துக் கொள்கிறோம். என்ன உலகத்துல செய்யாத காரியத்தை நாம செய்துட்டோம். ஊர்ல உலகத்துல நடக்காதே நாம செய்துட்டோம். ஊர்ல உலகத்துல மற்ற பிள்ளைகள் செய்யாத நம்ம பிள்ளைகள் செய்து அவங்களுக்கு ஏதோ ஆசை வந்துட்டு அதனால அப்படி செய்து பார்த்தாங்க. இது ஒரு பெரிய தப்பா? இவங்க யாராவது உங்களுக்கு திருத்தத்தை நான் யோசிச்சு பாரு. யாராவது ஒரு சகோதரன் வந்து உங்க பிள்ளை கொஞ்சம் தவறா போது கவலை வேண்டாம், இவங்க தக்கணங்களை திருத்த காரணம்
பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் எல்லாத்தையும் கண்ணோக்கமாக எச்சரிப்பா எடுத்துக்கொள்ளணும். வரமுன்பு ஆபத்து வருமுன்பு என்ன வரும்? எச்சரிப்பு. நம்ம பதிலா இவன் நம்ம பிள்ளைகள் மட்டும் சரியான பிள்ளைகளாக எங்கட பிள்ளைகளை திருத்த வந்துட்டாங்க. யாராவது என் பிள்ளையை குறித்து நீங்க கொடுத்தா முதலாவது நான் தெரிவிச்சது கேட்க அடிச்சுதான் கேட்பேன். பேர் தெரியுமா? அதுதான் கத்தருக்கு பிடிக்கும். உண்மையா பொய்யா கேட்கப்பட முடியாது. முதல் அடி, முதல் பிரியாணி, அதுக்கு கூடதான் விசாரணை. ஒருவேளை அப்படி இல்லாம இருந்தா கூட முதல்ல பிரியாணி. ஏன் தெரியுமா? அந்த வழியை தான் நாம் விரும்புகிற தேவன் பிள்ளையை சிக்ஷை செய்யும். முதல் வயது உன் பிள்ளை அதை கைவிடக்கூடாது. என்ன செய்யும்? சிக்ஷித்து கர்த்தருடைய சிக்ஷையை வளர்த்து. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை உனக்கு இலட்சியை உண்டு பண்ணும். அப்ப யாராவது நம்முடைய பிள்ளையை பற்றி சொன்னா நாம் அதை நன்மையா எடுத்துக்கொள்ளணும். மாறி நான் சொன்னது போல நீ கதைப்பீங்களா? இந்த கர்த்தர் உங்களை அப்படியே விட்டுருவான். இனி அடுத்த எச்சரிப்பு. உங்க பிள்ளை கேட்டு குட்டி சுவராகி ஊர்ல உலகத்தை எல்லாம் கதைச்சு நீங்க நம்பாம கடைசி அவங்க கண்களுக்கு முன்பதாக தெரியும் பொழுதுதான் சொல்லுவீங்க, ஐயோ உண்மைதான், நாங்க கேள்விப்பட்டது உண்மைதான். அந்த நேரமே நாங்க கவனமா இருந்திருந்தா எங்க பிள்ளையை தப்பு வச்சிருக்கலாம், நாம தவறு பண்ணிட்டோம். அப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளுவோம். அதனால நம்ம நன்மையா எடுத்துக்கொள்ளணும். என்ன செய்யணும்? நன்மையா எடுத்துக்கொள்ளணும். நீங்க நினைக்காதீங்க உங்களோட பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைகள். உங்களை விட கூட பிள்ளைகள் 10 மடங்கு பாஸ்ட். புரிஞ்சு கொள்ளுங்க. இன்டெலிஜென்ட் ஆனவர்கள், பாஸ்ட் ஆனவர்கள். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். அடிக்கடி சொல்ற செல்போனை கையில கொடுக்காதீங்க. தெரியுமா? செல்போன்ல நடக்கிற சம்பவங்கள் டாக்டர் சொல்லுகிறார், நான் பேசுற பாவஸ் டாக்டர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்துல பிள்ளைங்க நெட்ல அடிச்சுக்கிறோமா வந்து பிப்பி வைக்கிறது. ஏன்? சொந்தமாய் செயல்பட முடியாத அளவுக்கு செல்போன் அவருடைய மனதை என்ன செய்து விட்டது? கெடுத்து விட்டது. சாத்தான் அதனூடாக கிரியை செய்யறான். அப்போ நான் சொன்னது எங்க பிள்ளைகள் அப்படி நடக்காது என்று சொன்ன டாக்டர் சொல்றார், உங்க பிள்ளைகளுக்கு இது நன்றி என்று தெரியாது. தெரிஞ்சா அதை சாப்பிட மாட்டாங்க. தெரியாதனாலதான் அதை சாப்பிடுறாங்க. நீங்க நெட்டை போட்டு கொடுக்குறீங்க, உனக்கு முன்னாலே அதை என்ன செய்யும்? உனக்கு முன்பதாக ஆட் பண்ணு, உனக்கு பிரியமானதை போட்டு பார்க்கும். தனி அறையில அது என்ன செய்தது உனக்கு தெரியாது. தெரியாது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போன போட்டு நெட்டை போட்டு கொடுக்குறீங்க, ரொம்ப ஆபத்தானது. ஏன் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பெரியவர்களாகிய உங்களுக்கே அந்த கட்டுப்பாடு இல்லை. இருக்குதா? நீங்களே ஆண்டவர் ப்ரோகிராம் பார்க்கும்போது தவறான காரியங்களை கிரியேட் பண்ணி போகிற அளவுக்கு சாத்தான் உங்களை இடர பண்ணுகிறான் என்றால் உங்கள் பிள்ளைகள் இடர பண்ணுவது ஏற்படும் நிச்சயம். நம்மை பெரியாக்களையே சாத்தான் இடர பண்ணுவான் என்றால் நம்ம பிள்ளைகளை, பக்தி குறைந்தவர்களை, அறிவு குறைந்தவர்களை தேவனுடைய காரியத்தில், உலக காரியத்தில் நான் சொல்லல, எங்களோட அவங்க பிரில்லியண்டா இருக்கிறாங்க. பக்தி குறைந்தவர்களை, ஆவிக்குரிய அறிவு இல்லாத நம்முடைய பிள்ளைகளை கெடுப்பது லேசான காரியம். உடனே நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அதனால பிள்ளைங்களுக்கு நீங்க நெற்ற போட்டு கையில போடுறத குறிச்சு எச்சரிப்பாங்க. திரும்ப திரும்ப உங்களை நேசிக்கிறதுனால நான் சொல்றேன். யாரை நான் குறிப்பிட்டு சொல்றீங்க, பொதுவா உங்களுக்கு சொல்றேன். எச்சரிப்பாயிருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நெட் போட்டு போன் கொடுக்கறதுனால அந்த பிள்ளை நல்லதை பார்த்து கொண்டு சாத்தான் கூட அதை அனுப்பா. ஒருக்கா அதை கிளீன் பண்ணிட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிள்ளை மாற ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அதுக்கு உங்களுக்கு கீழ்படியாது. அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களை கேள்வி எதிர்த்து பேசுங்க. உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப கவனம். ஏன்னா சாத்தான் நெற்றை பயன்படுத்தி அந்த வைத்தியர் சொல்லுகிறார், சுயமா சிந்திக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நெற்றை பயன்படுத்தி சாத்தான் நெற்றிலே எல்லாம் சகல இடத்துல நெற்றில சகல காரியத்தை நெற்றிலேயே நீங்க செய்திருக்கலாம். எல்லாம் ரெடிமேட் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அப்போ சிந்திக்க விடாமல் அப்ப நாலு அடிச்சு பார்ப்பாங்களா, எங்க பிப்பி இருக்கலாம். அப்படியே போன பிடிச்சுதானே போகணும். பாருங்க, ஒரு உலகத்து மனசை சொல்றாரு, எப்படி போன பிடிச்சுதானே போன பிப்பி இருக்க, அந்த மாதிரி போனோட பிப்பி இருக்கணும். ஏன் அவ்வளவு தூரம் நெற்றை கொண்டு சாத்தான் இந்த சமுதாயத்தை, உலகத்தில் உள்ள சமுதாயத்தை, கிறிஸ்தவர்களை புதித்து
தன்னண்டை வைத்துக் கொண்டார். போன் இல்லாத நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யாது? போன். டொய்லெட்டுக்கு போனாலும் போன், படுக்க போனாலும் போன், கடைக்கு போனாலும் போன். அம்மா அப்பா கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா போன் மட்டும் கூட இருக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போன தூக்கி பார்க்கிறாங்க? ஒரு செக் பண்ணி பாருங்க. எத்தனை தடவை என்னமா செய்யற? இல்ல சும்மா நான் கேட்க முடியாது. 108 மெசேஜ் போகும். என்ன இல்ல சும்மா யாரோ இருக்கிற இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையோட கலைக்கிற யோசிக்க போற பிள்ளைகள் எந்த நேரமும் டேஞ்சர் டேஞ்சர். எப்ப அந்த பிள்ளை சுயமா நடந்து கர்த்தருக்குள்ள வேரூன்றி உங்களோட கண்களுக்கு தெரியுதோ இது கர்த்தரை பற்றி கொண்டது, கர்த்தரை வேரூன்றி இருக்கு, அதுக்கு பிறகு நீங்க போகணும். உங்களுக்கு தெரியுது. ரொம்ப கவனமாயிருங்க, நம்பாதீங்க. என் பிள்ளை தவறு விடாத 100 நம்பாம கவனமாயிருங்க, எச்சரிப்பாயிருங்க. கண்ணை ஊத்தி கொண்டு ஜபத்துல விழிச்சிருக்க பிள்ளைகளை குறிச்சு. எத்தனை பேருடைய பிள்ளைகள் தவறு விட்டார்கள். 1 2 ஓவர் அழுகிறார்கள். பிள்ளைகளை மீட்க முடியலையே, பிள்ளைகளோடு பேச முடியலையே. இந்த நாட்டு சட்டங்களும் அப்படி இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது. அது 15 16 வயசு வந்து எதிர்த்து பேசும். நீங்க யார் என்ன கேட்கறதுக்கு? இப்படி பேசும். அப்படிப்பட்ட நாடுகளை நாம வாழ்வோம். ரொம்ப கவனமாயிருங்க, ரொம்ப கவனமாயிருங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்ப எப்ப என்னென்ன தேவை என்று கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரோ அப்பொழுது மாத்திரம் அவைகளை செய்யுங்க. அதுக்கு முதல் எல்லா பிள்ளைகளும் போன் வச்சிருக்கு, எனக்கு வாங்கிட்டாருங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கிஃப்ட் பண்றோம்? பிள்ளைகளுக்கு ஏதாவது விசேஷம் பண்ண அது நீங்க கேட்டு பாருங்க, என்ன வேணும் பிள்ளை நமக்கு என்ன வேணும் கேட்டு பாருங்க. முந்தி என்ன சொல்ல நல்ல சட்டை வாங்கிட்டாங்க, நல்ல சுவ வாங்கிட்டாங்க. இன்னைக்கு நீங்க கேட்டு பிள்ளை யோசிக்கா சொல்லும், எனக்கு ஐபோன் வாங்கிட்டாங்க, சாம்சங். என்னதுல சாம்சங்ல ஒரு நல்ல குவாலிட்டியான போன் வாங்கிட்டாங்க. நம்ம புள்ள கேட்குது என்று நாம என்ன செய்வோம்? வாங்கி கொடுத்து அநேக பிள்ளைகள் கெட்டுக் கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். எச்சரிப்பாயிருங்க, கண்ணாயிருங்க, கருத்தாயிருங்க, கவனமாயிருங்க. ஆபத்து வரவது நம்முடைய பிள்ளைகளை நாம் காத்துக்கொள்ளணும். ஏன் கோழி அப்படித்தான் செய்யும், பறந்த கண்டோடைய சத்தம் போட்டு கூப்பிடும். அதே போலதான் கர்த்தர் நம்மை சத்தம் போட்டு கூப்பிடுறவர். வந்துருங்க, ஓடி வந்துருங்க. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய சிக்ஷையை நாம் பயக்காதபடி கர்த்தர் நம்மை பேசினார். அதற்கு நாம் சாந்தமாய் நம்ம ஒப்புக் கொடுத்து நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வாழ்க்கைகளை கர்த்தருக்கு நேராக திருப்பி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து